கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமைங்கனம் உண்டாவதாக. பெரியமானவர்களே, காலை வேளையிலே 2 பகுதிகளிலே திரியேக தேவனை குறித்த சத்தியங்களையும், அதனைத் தொடர்ந்து திருச்சபை என்றால் என்ன, திருச்சபையிலே காணப்பட வேண்டிய ஊழியங்கள் என்ன, திருச்சபையிலே தேவன் எப்படிப்பட்டவர்களை நியமித்து வைத்திருக்கிறார், திருச்சபையில் நடக்க வேண்டிய ஊழியங்களை குறித்த காரியங்களையும் நாம் சுருக்கமாய் நாம் தியானிக்க ஆண்டு உதவி செய்தார். இந்த கடைசி பகுதியிலே, இந்த 3வது பகுதியிலே திருச்சபை குறித்த கூடுதலான சத்தியங்களை நாம் கற்றுக்கொண்டு நாம் தொடர்ந்து கர்த்தருக்குள்ளாக ஸ்திரப்பட்டிருக்க கர்த்தர் நமக்கு அனுக்கிரகம் பாராட்டுவாராக. நாம் வந்து செய்திகளில் சொன்னது போல, பிரியமானவர்களே, தேவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிற இப்படிப்பட்ட ஒழுங்குமுறையை மீறி வேறு விதமான அமைப்பை, தோற்றத்தை சபைக்கு கொண்டு வருகிற எந்த மனுஷனாலும் எந்த கூட்டத்தாராலும் கர்த்தருடைய சரீரமாகிய சபையானது ஒரு காலும் கட்டி எழுப்பப்பட முடியாது என்பதை அதற்கு நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அதனால இன்றைக்கு வேறு விதமான அமைப்புகளின் அடிப்படையில ஜனத்தை திரட்டி விட்டோம், ஒரு பெரும் மாபெரும் எழுப்புதலை கொண்டு வந்து விட்டோம் என்று சொல்வதெல்லாம் வீணான வார்த்தைகளை ஒழிய அது காரியத்துக்கு உதவாது. ஆனால் இன்னைக்கும் கூட்டத்தை சேர்த்தவங்க எல்லாம் பெரிய ஆட்கள் நினைத்தா பிரஜாதியாரும் ஆங்காங்கே லட்சக்கணக்காய் கோடிக்கணக்கான பேர்லாம் கூடி வர்ற இடங்கள்லாம் இருக்கு. அதனால கூட்டம் சேர்த்தவங்க எல்லாம் பெரிய ஆட்கள் அப்படின்னா சாத்தானை தான் முதல்ல சொல்லணும். அதனால தேவ பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் இந்த சத்தியத்துக்கு மாறாக எதற்கும் இடம் கொடுக்க கூடாது. அதனாலதான் ஒருவேளை நம்ம நினைக்கலாம், நம்ம காலையில தியானித்தது போல, ஐயா இது இன்னைக்குள்ள பாரம்பரியமா இன்னைக்கு சொன்னீங்க குருத்துவ பணிங்கெல்லாம் புதிய ஏற்பாட்டு சத்தியத்துல இல்லை அப்படின்னு சொன்னீங்க. ஆமா, இல்லை. குருவானவர், சபை ஊழியர், இன்னுமாய் கத்தோலிக்க காரியங்கள், இண்டிபெண்டா பெந்தைகோஸ்தே பாஸ்டர்மார்கள், இவங்க தனியாய் தனித்து கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையும் கனம் உண்டாவதாக. இந்த வேத வசனத்துக்கு ஒவ்வாத எந்த ஒரு காரியத்துக்கும் நீங்கள் நானும் இடம் கொடுக்கலாகாது என்று சொல்லி நீங்கள் நானும் வேதத்திலே தெளிவாக பார்க்கிறோம். ஒருவேளை இந்த வேத வசனத்தை மீறி அப்போஸ்தல ஊழியம், தீர்க்கதரிசன ஊழியம், சுவிசேஷ ஊழியம், மெய்ப்பன் ஊழியம் என்று சொல்லி, போதக ஊழியம் என்று சொல்லி பல விதங்களிலே கூட்டங்களை சேர்த்து விட்டோம் என்று சொல்வதனாலே நீங்கள் ஒருவரும் வஞ்சிக்கப்பட்டு போய்விடாதிருங்கள். அவைகளெல்லாம் வஞ்சனைக்கு ஏதுவானது. வேத வசனத்துக்கு அப்பாற்பட்டு தேவன் செயல்படவே மாட்டார். அதில் எல்லாவற்றிலும் நமக்கு ஒரு தெளிவு தேவை. வேத வசனத்துக்கு உட்பட்டே தேவன் செயல்படுவாரே ஒழிய, வேத வசனத்திற்கு அப்பாற்பட்டு எழுப்பப்படுகிற எந்த ஊழியமாக இருந்தாலும் சரி, வேத வசனத்திற்கு அப்பாற்பட்டு எழுப்பப்படுகிற எந்த ஊழியக்காரனாக இருந்தாலும் சரி, அப்படிப்பட்டவர்களை ஆண்டவர் ஒருபோதும் அங்கீகரிக்கிறதில்லை. இப்பொழுது நான் ஒரு சில வசனங்களின் அடிப்படையில் சபையை எதற்காக ஆண்டவர் ஏற்படுத்தினார் என்கிற வெளிச்சத்தை காண்பித்து கொடுத்து விட்டு, அதை தொடர்ந்து சபையின் ஊழியத்தில் பெண்களுடைய பங்கு எப்படிப்பட்ட பங்கை வகிக்கிறது, எப்படிப்பட்ட காரியத்தை நமக்கு காண்பிக்கிறது என்பதை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. எபேசியர் 4வது அதிகாரம் 11 மற்றும் 12 ஆகிய 2 வசனங்களை ஒரு வாசிக்க நாம் கேட்கலாம். எபிரேயர் 4வது அதிகாரம், எபேசியர் 4வது அதிகாரம் 11 மற்றும் 12 ஆகிய 2 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவினுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராகும் வரைக்கும், கிறிஸ்துவினுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராகும் வரைக்கும் பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் அவர் சிலரை அப்போஸ்தலராகவும், சிலரை தீர்க்கதரிசிகளாகவும், சிலரை சுவிசேஷகராகவும், சிலரை மேய்ப்பராகவும், போதகராகவும் ஏற்படுத்தினார். இங்கே சொல்லப்பட்டிருக்கிற 5 ஊழியங்கள் நமக்கு தெரியும். இது 5 விதமான வரங்களின் அடிப்படையில் காண்பிக்கப்பட்டிருக்கிற அற்புதமான ஊழியம். உண்மையிலே இது ஊழியங்கள் மட்டும் இல்லை, இந்த ஊழியங்களில் வரங்களும் உண்டு. வரங்கள் இல்லாமல் இந்த ஊழியங்களை யாருமே செய்ய முடியாது. அவர்களுக்கு ஊழியங்களிலே வரங்கள் செயல்பட்டு வரங்கள் மூலமாக கிரியைகள் வெளிப்படும் போது தான் அங்கு ஒரு பெரிய வளர்ச்சி உண்டாகிறது.
தேவன் சபையை எதற்காக நியமிக்கிறார் என்கிற வெளிச்சம் கர்த்தருடைய சபைக்கு தேவை. ஒருவேளை இங்கே நினைக்கலாம் இந்த வசனத்தை வைத்துக்கொண்டு அப்போ 1 தீமோத்தேயு 3வது அதிகாரமும் தீத்து 1வது அதிகாரத்திலையும் சொல்லப்பட்டிருக்குது, மூப்பர்களை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் என்று சொல்லி, அப்போஸ்தலர் 14:23 மூப்பர்களை ஏற்படுத்துகிற சங்கதிகள் காணப்பட்டிருக்கிறது என்று சொல்லி நீங்கள் யோசிக்கலாம். அப்போ மூப்பர்கள், கண்காணிகள், உக்கிரானக்காரர், உதவிக்காரர்களா, அந்த 4 விதமான கூட்டமா, அல்லது அப்போஸ்தலர், தீர்க்கதரிசிகள், மெய்ப்பர்கள், போதகர்கள், சுவிசேஷர்கள் என்று சொல்லப்பட்ட இந்த 5 விதமான கூட்டமா என்று சொல்லி குழப்பம் அடைய வேண்டாம். ஏனென்றால் அப்படி பார்க்கும்போது பேதுரு யாரு? அப்போஸ்தலன். அப்போஸ்தலன் பேதுருனே வாசிக்கிறோம். அப்போ பேதுரு அப்போஸ்தலன், ஆனால் ஒரு இடத்துல தன்னை மூப்பனாக காமிக்கிறார். அப்போ ஆண்டவர் அவர்களை அழைத்த அழைப்பு அவிதமான ஒரு அழைப்பு. மூப்பன் என்று சொல்லும்போது உண்மையாகவே ஒரு கூடுதலான ஒரு உயர்ந்த ஒரு ஸ்தானத்தில் ஒரு ஸ்தானம், அது ஒரு ஸ்தானம். அப்போஸ்தலர் அழைப்பு அப்படின்னு சொல்லும்போது அதான் நான் முதலே அதான் சொன்னது, திருமணம் முடிக்காம தான் பண்ணணும் அப்படிங்கிறது இன்னைக்கு ஒரு கூட்டம் அப்படி சொல்லுது. அப்படி பார்த்தா அப்போஸ்தலன் இங்கே பேதுரு என்ன செய்யலை, அவர் திருமணம் முடிக்க தான் செஞ்சார். திருமணம் முடிக்காமல் இல்லை, திருமணம் முடித்திருந்தால் இன்னும் சில அப்போஸ்தலர்கள்லாம் திருமணம் முடித்து தான் சபையை நடத்தி கொண்டு வந்தார்கள். அதனால் சபை நடத்துவதற்கு திருமணம் முடிக்கக்கூடாது அப்படிங்கிற கோட்பாடெல்லாம் புதிய ஏற்பாடு சத்தியங்களுக்கு ஒத்து வராதவைகள். இங்கே ஏன் 5 விதமான ஊழியங்கள் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய பொறுப்பை காண்பிக்கிறது தான் இது சொல்லப்பட்டிருக்க ஒழிய மற்றபடி அல்ல. இப்போ உதவிக்காரர்கள்னு சொல்லும்போது அவங்க மேய்ப்பனாக கூட இருக்கலாம், மேய்ப்பனாக இருந்து உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கலாம். ஒரு சில பகுதியில் சபைக்கு ஆலோசனை கொடுத்து உதவி செய்யலாம், சபைக்கு சில நேரங்களில் வேத வசனங்களை எடுத்து காண்பிக்கிறதுல உதவி செய்யலாம். உக்கிரானக்காரனுக்கு இருக்கு. இவ்விதமாக சுவிசேஷக்காரன் கூட ஏன் உக்கிரானக்காரனாக இருக்கக்கூடாது? பேதுரு, அப்போஸ்தலனாகிய பேதுருவே மூப்பனாக இருந்தார். அப்போஸ்தலனாகிய பேதுருவே மெய்ப்பன் சொல்லி தன்னை அடையாளப்படுத்திக்கிட்டாரு. இருக்குது, பைபிளில் இருக்குது, மெய்ப்பன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ மெய்ப்பனாய் போதகர்களாய் அவர்களும் காணப்பட்டிருந்திருக்கிறார்கள், அப்போஸ்தலராக இருந்திருக்கிறார்களே. அப்போ தன்னை மூப்பன் என்று அடையாளப்படுத்திக் கொள்வதில் ஒரு தவறும் இல்லையே. அதனால் இதையும் அதையும் வைத்து குழப்பிக்கொள்ள வேண்டாம். இது எல்லாமே அதாவது வேத வசனங்களின் அடிப்படையில் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை தான் நமக்கு வெளிப்படுத்துகிறது. இப்போ அப்போஸ்தலன் அப்படின்னு சொன்னாலே அது எதை காண்பிக்க அப்படின்னா ஜனங்களுக்கு வார்த்தைகள் எடுத்து கொடுக்கணும். இப்போ ஒரு மனுஷன் உக்ரானக்காரனாக இருக்கிறான், உதவிக்காரனாக இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். உதவிக்காரனா உக்ரானக்காரனாக இருக்கிறான் அப்படின்னு சொன்னால் இப்போ அவன் ஒரு மெய்ப்பனுக்கு உதவி செய்யக்கூடிய மனுஷனாக இருக்கலாம். இப்போ ஷெப்பர்ட், அசிஸ்டன்ட் ஷெப்பர்ட், பாஸ்டர், அசிஸ்டன்ட் பாஸ்டர், ஏன் அவன் இருக்கக்கூடாது? இருக்க தான் செய்கிறான். அதனால் ஆனால் யாரை சபைக்கு ஏற்படுத்துகிறார் என்கிற அந்த வெளிச்சத்தை தேவனுடைய சபை தெளிவாய் அறிந்து கொள்ள வேண்டும். நான் ஆண்டவருக்கு மகிமை செலுத்துகிறேன். அப்போ இந்த வசனத்தில் நான் வாசிக்க கேட்ட இந்த எபேசியர் 4:11-12 அடிப்படையில் பார்க்கும்போது சபையானது கிறிஸ்துவினுடைய நிறைவான வளர்ச்சிக்கு தக்க பூரண புருஷராக வேண்டும். அப்போ கிறிஸ்துவினுடைய நிறைவான வளர்ச்சி தான் பூரண புருஷன் என்கிற அந்த ஸ்தானம். ஏன் கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சி அப்படின்னா இதுதான் தேவனுடைய நியமம். ஏன்னா ஆதியிலே மனிதன் விழுந்து போனான். ஆதியிலே தேவன் மனிதனை செம்மையானவனாக உண்டாக்கினார். பூரண வளர்ச்சிக்கு ஏற்ற ஒரு மனிதனாய் கர்த்தர் ஏற்படுத்தியிருந்தார். தேவ சாயலை கொண்ட மனிதனாகவே அவனை வைத்திருந்தார். தேவ சாயலும் ரூபமும் கொண்ட மனிதன் என்றைக்கு பாவத்துக்கு இடம் கொடுத்து வீழ்ச்சியை சந்தித்தானோ அன்றைக்கு தேவன் அவனுக்கு ஸ்திரீயின் வித்தை குறித்து பேச சித்தம் கொண்டார். ஸ்திரீயின் வித்தை குறித்து பேசினார். நம்ம எல்லாருக்கும் தெரியும் எந்த அதிகாரத்தில் மனிதனுடைய வஞ்சிக்கப்படுதல், மனிதனுடைய வீழ்ச்சி காணப்படுகிறதோ அதே இடத்துல அந்த வீழ்ச்சியை சரிப்படுத்துவதற்கு தேவனிடத்திலிருந்து ஸ்திரீயின் வித்தை வாக்குத்தத்தமாய் நீங்களும் நானும் பார்க்க முடியும். இது எதை காண்பிக்க அப்படின்னு சொன்னால் தேவ சாயலையும் ரூபத்தையும் இழந்து போன மனிதன் மீண்டும் தேவ சாயலையும் தேவ ரூபத்தையும் என்ன செய்ய வேண்டியது இருக்கு? பெற வேண்டியது இருக்கு. அதைத்தான் இழந்து போனான். அதை திரும்ப பெறுவதற்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்த வெளிப்பாடு நிறைந்த ஸ்திரீயின் வித்து அவனுக்கு வெளிப்படுத்தப்பட்டது. எதுக்காக அப்படின்னு சொன்னால் இதைத்தான் ஆண்டவர் கடைசியில் சபைக்கும் அதைத்தான் கொண்டு காமிக்கிறார். ஏனென்றால் நாமும் பிறக்கும்போது வீழ்ச்சியடைந்த ஆதாமின் சாயலையே பிறந்தோம். உண்மைதானே? வீழ்ச்சியடைந்த ஆதாமின் சாயலையே பிறந்தோம், வளர்ந்தோம், அப்படியே தான் வாழ்ந்து வந்தோம். ஆனால் வீழ்ச்சியடைந்த ஆதாமின் சாயல் என்ன? எதிலிருந்து விழுந்து போனான்? தேவ சாயலையும் தேவ ரூபத்திலிருந்து இழந்து போனான். அதுதான் அதுலேருந்து தான் விழுந்து போகிறான். அதை இழந்து போன மனிதன் அதை திரும்ப பெறுவது தான் எழுச்சி அடைவதற்கு சமம், எழுச்சி அடைவதற்கு அர்த்தம். அப்போ இதை தருவதற்காக தான் பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு, தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ
அவர்களை தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி பைபிளில் போட்டிருக்கா இல்லையா? ரோமர் 8வது அதிகாரம் 29வது வசனம் மற்றும் 30ஆம் வசனங்களை பார்க்கும்போது ரோமர் 8:28 தான் அதிகமாக எல்லாருக்கும் ஞாபகத்துக்கு வரும். அன்றியும் அவருடைய தீர்மானத்தில் அந்த நன்மை எது, சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கிறது என்று சொல்லப்படுகிற அந்த நன்மை எதுன்னு சொல்லி வேதத்தில் வாசிப்பீர்கள் என்றால் அந்த நன்மை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சாயல் தான். அதனால தான் அங்கே சொல்லப்பட்டிருக்கு, தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். அது மட்டும் இல்லை, எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்கள் ஆக்கியும் இருக்கிறார், எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார் என்று வேதத்திலே நீங்கள் நானும் வாசிக்கிறோம் பிரியமானவர்களே. அப்போ எதற்காக முன்குறித்தார், எதற்காக முன்னறிந்தார், எதற்காக அவர் ஸ்திரீயின் வித்து நமக்கு காண்பிக்கப்படுகிறது? அவர் ஸ்திரீயின் வித்து மூலமாய் தேவன் முழு மனுக்குலத்தையும் முன்னறிகிறாரா இல்லையா? முன்னறிகிறார், முன்குறிக்கிறார். எதற்காக அப்படின்னு கேட்டா குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு. இதில் தான் அழைக்கப்பட்டவர்களுடைய விதம் தெரிய வருகிறது. அழைக்கப்பட்டவருடைய வகை, நீதிமான்களாக்கப்பட்டவருடைய வகை, மகிமைப்படுத்தப்பட்டவருடைய வகை இங்கே தான் காண்பிக்கப்படுகிறது என்று என்கிற வெளிச்சத்தை நம்மில் ஒருவரும் அறியாதிருக்க வேண்டாம். ஆகையினால்தான் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தும் போது எபேசியர் 4வது அதிகாரம் 11-12 வாசிக்க கேட்டோமே, அங்கே சொல்லப்பட்டிருக்கு, குமாரனுடைய அதாவது கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சிக்கு தக்க பூரண புருஷராகும் வரைக்கும் என்று அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சிக்கு தக்க பூரண புருஷராகிற வரைக்கும். அடுத்து சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, அழகா சொல்லப்பட்டிருக்கு, பரிசுத்தவான்கள். இதை உண்மையிலே இதை மூல பதத்தில் விதமாக கூட சொல்வது உண்டு. ஆனால் நான் வசனத்தை மாத்திரம் நினச்சிடக்கூடாது. இதோடைய உண்மையான அர்த்தம் என்ன அப்படின்னா, பரிசுத்தவான்கள் பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவனுடைய சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைய இருக்கும். இது உண்மையிலே இந்த ஒரிஜினல் லாங்குவேஜில் இப்படி சொல்கிறாங்க. அதுக்காக நான் அதை நம்புகிறேன் இதை நம்புகிறேன்னு நினச்சிடாதீங்க. இது கூடுதலாக ஒரு வெளிச்சத்துக்காக சொல்கிறேன். பரிசுத்தவான்கள் பொருந்தப்பட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலை சிறப்பாக நடைபெற்று கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடையணும். இதுதான் அந்த உண்மையான தோற்றம். உண்மை அதுதானே. பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தப்பட்டு சுவிசேஷத்தினுடைய வேலை, சுவிசேஷத்தினுடைய அந்த வேலை அப்படி விஸ்தாரப்படும் போது சபை பக்தி விருத்தி அடையுமா அடையாதா? அடையதான் செய்யும். அதுக்காக தான் பரிசுத்தவான்கள் சீர்பொருந்த பண்ணணும். பரிசுத்தவான்கள்லாம் கூட்டி கட்டப்பட்டிருக்கிற, அதாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டு நீதிமான்கள் என்கிற சிறந்த அந்தஸ்தை பெற்றிருக்கிற யாவருமே கிறிஸ்துவுக்குள்ளான சபையிலே பரிசுத்தவான்களாக காணப்படுகிறார்கள். அப்போ அப்படிப்பட்ட பரிசுத்தவான்கள் சீர்பொருந்த பட வேண்டியது இருக்கிறது. அப்பப்போ சில கோளாறு வந்துடும். அப்பப்போ சில பரிசுத்தவான்கள் இருந்தாலுமே சில நேரங்களில் கண்களின் பார்வையிலே, வாயின் வார்த்தைகளிலே, சிந்தைகளிலே, நடக்கையிலே சில குழப்பங்களுக்குள்ளாக, சில தவறுகளுக்குள்ளாக போவது நேரிடுகிறது. அதனால தான் வேதம் என்ன சொல்லுது பாருங்க, கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையின் பக்தி விருத்தி அப்படிங்கிறத கொண்டு வரும்போது அது எதில் தான் வெளிப்படுத்தப்படுதுன்னு கேட்டால் பரிசுத்தவான்கள் சீர்பொருந்துகிற காரியங்கள் இருக்குது. பாவிகள் கிடையாது, பரிசுத்தவான்கள் சீர்பொருந்து பண்ண வேண்டியது இருக்குது. ரெண்டாவது, சுவிசேஷத்தின் வேலைன்னு சொல்லும்போது ஆண்டவர் அறியாத ஜனங்களை என்ன செய்யணும், உள்ளே கொண்டு வர வேண்டியது இருக்குது. அப்போ எவ்வளோ தெளிவாக நடத்துகிறார் பாருங்கள். இதன் மூலமாக தான் சபை பக்தி விருத்தி அடையுது. அப்போது புதிதாக ஆத்துமாக்கள் உள்ள வருகிறதும் வந்தவர்கள் கட்டி எழுப்பப்படுவதும் இதில் தான் கிறிஸ்துவினுடைய நிறைவான வளர்ச்சிக்கு தக்க பூரண புருஷராகிற அனுபவம் அடங்கி இருக்கிறது. இதை தாண்டிட்டு காணிக்கைக்காக சபை ஏற்படுத்தப்பட்டது அல்ல. பதவிக்கும் பணத்திற்கும் சபை ஏற்படுத்தப்பட்டது அல்ல. அப்படி ஏற்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு நினைப்போம் அப்படின்னா அது இந்த பைபிளில் சொல்லப்படாத காரியங்கள். அதனால் ஒரு சபைன்னு எடுத்துக்கிட்டால் அங்கே பரிசுத்தவான்கள் சீர்பொருந்துகிற காரியம் இருக்குதா அப்படிங்கிறத பார்க்கணும். பரிசுத்தவான்லாம் யார்? இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால கழுவப்பட்டோன்னு அவ்வளோதான், நம்ம எல்லாம் பெரிய ஆள்கள், நம்மளை யாரும் கண்டிக்க வேண்டாம், நம்ம எல்லாம் கரெக்டாக உத்தமத்தில் இருக்கோம் அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது. அப்படின்னா எதுக்கு நம்ம இங்கே இருப்பானே, பலவத்து பேர வேண்டியது தானே. அவ ஏன் சபை கூடி வருதில் வர்றோம்? கிறிஸ்துவனுடைய சரீரமாகிய சபையின் பக்தி விருத்தி எதில் தான் இருக்குன்னு கேட்டால்
பரிசுத்தவான்கள் சீர்பொருந்துகிற காரியத்திலையும் தேவ அன்பிலே ஆட்கொள்ளப்பட்டு அநேக அழிந்து போகிற ஆத்துமாக்களை கர்த்தருடைய மந்தைக்கு கொண்டு வருகிறதிலுமே கிறிஸ்துவனுடைய சரீரமாகிய சபையின் பக்தி விருத்தி அடங்கியிருக்கிறது என்பதை எபேசியர் புஸ்தகத்தில் நீங்கள் நானும் பார்க்கிறோம். இது ஒரு கண்ணோட்டத்தில். இன்னொரு கண்ணோட்டத்தில் பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னால், பொதுவாக ஒரு சபைக்கு இருக்க வேண்டிய லட்சணங்கள் என்ன அப்படின்னு கேட்டால், கிறிஸ்துவை பற்றி சொல்லிய மூல உபதேச வசனங்கள் சொல்லி 6 காரியங்கள் எபேசியர் 6வது அதிகாரம், எபேசியர் இல்லை, எபிரேயர் 6வது அதிகாரம் முதல் 2 வசனங்கள்ல இருக்கு. நான் கடந்த பைபிள் ஸ்டடியில் உங்கள்கிட்ட சுருக்கமாய் பகிர்ந்து கொண்டிருப்பேன். அதையும் கூட மீண்டும் ஞாபகப்படுத்துகிறேன். அப்போ சபையினுடைய சிறப்பு அம்சங்களை தான் தியானிச்சுக்கிட்டே வர்றோம். அதில் விசேஷமாக என்ன சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. எபிரேயர் 6வது அதிகாரம் முதல் 2 வசனங்களில் கிறிஸ்துவை பற்றி சொல்லிய மூல உபதேச வசனங்கள், அதுதான் அந்த அஸ்திபாரத்தை மறுபடியும் போடாமல் தான் சொல்றார். அதுக்காக அந்த அஸ்திபாரத்தை போடக்கூடாதுன்னு சொல்றாரு இல்லை, அந்த அஸ்திபாரத்தையே மறுபடியும் போடாமல் அது கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய கிறிஸ்தவ வாழ்வின் அஸ்திபாரம், மறந்துடக்கூடாது. அப்போ என்ன அப்படின்னு கேட்டால், செத்த கிரியைகளுக்கு நீங்களாகும் மனம் திரும்புதல் தான் ஃபர்ஸ்ட். செத்த கிரியைகளுக்கு நீங்களாகும் மனம் திரும்புதல், தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம், ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம், கைகளை வைக்குதல், மரித்தோரின் உயிர்த்தெழுதல், நித்திய நியாய தீர்ப்பு. இந்த 6 காரியங்களை உள்ளடக்கி இருக்கிறது. அப்போ நம்ம கேட்கக்கூடிய அத்தனை சத்தியங்களுமே இந்த 6 காரியங்களுக்கு உட்பட்டு தான் இருக்கணும். இல்லைன்னா நீங்கள் செக் பண்ணிக்கோங்க, நம்ம கூடி வருது சபை கூடி வருதல் தானா, நம்ம போகிற இடம் சபை தானா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. எதுக்கு சொல்கிறேன்னா, கிறிஸ்துவை பற்றி சொல்லிய மூல உபதேச வசனங்களே எதுதான், அதுதான் அஸ்திபாரம். இப்போ பவுல் இந்த இடத்துல என்ன சொல்கிறாரு, இந்த அஸ்திபாரத்தை மறுபடியும் போடாமல் தான் சொல்கிறார். நீங்கள் நல்லா கவனிக்கணும். பூர்ணராகும்படி கடந்து போகணும்னு என்ன அர்த்தம்? இப்போ யாராவது ஒரு மனுஷன் ஒரு வீட்டை கட்டணும்னு முடிவு பண்ணி ஒரு இடத்துல அஸ்திபாரம் வானம் தோண்டி அஸ்திபாரம் போடுறான். அஸ்திபாரம் போட்டுட்டு கொஞ்ச நாள் கழித்து அந்த அஸ்திபாரத்தை இடிக்கான். மறுபடியும் அந்த ஒரு அஸ்திபாரம் போடுறான், மறுபடியும் இடிக்கான் அஸ்திபாரம். அப்போ இவன் என்னைக்கு அஸ்திபாரம் போட்டு நிலையா என்னைக்கு அஸ்திபாரம் போட்டு அதுக்கு மேலே வீட்டை கட்டி கட்டுமானத்தை கொண்டு வந்து என்னைக்கு குடியிருக்கிறது? கேள்வி வருமா வராதா? அப்போ ஒரு மனுஷன் வீட்டில் குடியிருக்கணும்னா அஸ்திபாரத்தை போட்டுக்கிட்டே இருக்கிறதா குடியிருந்துடலாமா? இல்லை. அப்போ அஸ்திபாரத்துக்கு மேலே வீடு கட்டப்பட வேண்டும். அப்போ கர்த்தருடைய சபையும் அதுதான். இந்த அஸ்திபாரத்தையே மீண்டும் மீண்டும் அப்படியே சொல்லிக்கிட்டே போகக்கூடாது. இதே அஸ்திபாரத்தில் எல்லாத்தையும் கட்டி எழுப்பிடணும், பூர்ணமான சத்தியங்களை கட்டி எழுப்பிடணும். அப்போ இங்கே வேதம் அதைத்தான் சொல்லுதே ஒழிய, பார்த்தீங்களா, அந்த மூல உபதேச வசனங்களை நாம் விட்டு இந்த அஸ்திபாரம் என்பவைகளாகிய அஸ்திபாரத்தை மறுபடியும் போடாமல் பூர்ணராகும்படி கடந்து போவோமாகன்னு சொல்லியிருக்கு. மறுபடியும் போடாமல் என்ன அர்த்தம்? ஒரு தடவை கூட போடாமல் அப்படிங்கிற சொல்லலை. ஒரு தடவை போட்டாச்சுன்னா அந்த அஸ்திபாரத்துமா அடுத்து எங்கே போயிடணும்? கட்டுமானத்துக்கு போயிடணும். அது அப்போஸ்தலன் பவுல் சொல்லும்போது நம்ம எல்லாருக்கும் தெரியும். 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 3வது அதிகாரம் 11, 12, 13 வாசிக்கும் போதும், போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறொரு அஸ்திபாரத்தை போட ஒருவனாலும் கூடாது. ஒருவன் அந்த அஸ்திபாரத்தின் மேல் பொன், வெள்ளி, விலையேறப்பெற்ற கல், மரம், புல், வைக்கோல் ஆகிய இவைகளை கட்டினாள் அப்படின்னு சொல்றார். அப்போ முதல்ல அஸ்திபாரம், அதுக்கப்புறம் கட்டுமானம். எவ்வளோ அழகா இருக்கு பார்த்தீங்களா? அப்போ கிறிஸ்தவ வாழ்க்கையில் எத்தனை மாடியும் கட்டிட்டு போங்க. கிறிஸ்தவ வாழ்க்கையில் எவ்வளோ உயரமான வளரலாம். பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாட்டுன்னு சொல்றார். இவ்வளோதான் பரிசுத்தம் ஆகணுங்க இல்லை, இன்னும் பரிசுத்தத்தில் தேறிக்கொண்டே தான் போகணும். அப்போது ஆண்டவர் எதை கொண்டு வர்றாருன்னா, அதாவது எவ்வளோ பெரிய கட்டுமானமே இருக்கட்டுமே, அதுக்கு எத்தனை அஸ்திபாரம் தான்? சத்தமாக சொல்லுங்க, ஒரே அஸ்திபாரம் தான். அப்போ நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு, இந்த கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையின் வளர்ச்சிக்கு எவ்வளவோ பிரயத்தனங்கள் பண்ணாலும் எந்த அஸ்திபாரத்தின் மேலே தான் அந்த பிரயத்தனங்கள், அந்த கட்டுமானம்லாம் இருக்கணும்? இந்த இயேசு கிறிஸ்து என்னும் இந்த ஒரே அஸ்திபாரத்தின் மேலே. அதான் இந்த 6 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. செத்த கிரியைகளுக்கு நீங்களாக மனம் திரும்புதல், எல்லாத்துலேயும் பாருங்கள் குமாரனை குறித்த சத்தியங்கள் வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. அப்போ பாருங்க, செத்த கிரியைகளுக்கு நீங்களாக மனம் திரும்புதல், தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம், ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம். ஸ்நானம் இருக்கு, ஞானஸ்நான சத்தியங்கள் உண்டு. அது மட்டும் ஸ்நானங்கள் இருக்கிறதுனால நிறைய விதமான ஸ்நானங்கள் இருக்குது, நமக்கு தெரியும். இப்போ யோவான் கொடுத்த ஸ்நானம் ஒரு ஸ்நானம் இருக்குது. இயேசு கிறிஸ்து சீஷர்கள் மூலமாக கொடுத்த ஸ்நானம் ஒன்று இருக்குது, சீஷரில் கொண்டு செஞ்ச ஸ்நானம் ஒன்று இருக்குது. அப்புறம் பரிசுத்தாவினால் ஸ்நானம் பண்ணப்படுதுன்னு ஒரு ஸ்நானம் இருக்குது, அதை நீங்கள் விளங்கிடணும். அப்போது இயேசுவுக்கு முன்பாக வந்து பாவமன்னிப்புக்கென்று ஒரு நிச்சயத்துக்காக கொடுக்கப்பட்ட ஒரு ஸ்நானம் ஒன்று இருக்குது, அது யோவான்ஸ் கொடுத்த ஸ்நானம். அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்நானம், விசேஷத்த ஒரு ஸ்நானம் உண்டு. அது என்ன அப்படின்னு கேட்டால், அது பரிசுத்தாவியினால் ஞானஸ்நானம் பண்ணப்படுவீர்கள் அப்படின்னு பைபிளில் இருக்குது.
பரிசுத்தாவினால் ஞானஸ்நானம் பண்ணப்படுது, பரிசுத்தாவினால் ஆட்கொள்ளப்படுற ஒரு அனுபவம் நமக்கு இருக்குது. இப்படி ஸ்நானங்களுக்கு எடுத்த உபதேசத்தை காமிச்சு கொடுக்கணும். அதுக்கப்புறம் பாருங்கள், கைகளை வைக்குதல். அந்த காலத்தில் கைகளை வச்சு அனுப்புறதுலாம் எதுக்காக அப்படின்னா, ஊழியத்துக்கு அனுப்பும்போது கைகளை வைக்கிறது அன்றைக்கி பிரதானமாக இருந்தது. இதுக்கான பரிசுத்தவான்கள் தேவனுடைய சபை மேலே கையில் வைக்கும்போது உண்மையாகவே அந்த காலத்தில் வந்து 2 காரியங்களுக்காக விசேஷமாக, 2 இல்லை 3 காரியங்களுக்காக விசேஷமாக கைகளை வைத்திருக்கிறார்கள். ஒன்று எதுக்காக அப்படின்னு சொன்னால், வியாதிஸ்தர் மேலே கைகளை வச்சுருக்கிறாங்க. வியாதிஸ்தர் மேலே கைகளை வைக்கும்போது அவங்க வியாதி நீங்கிறது காரியங்கள் உண்டு. இன்னொரு காரியம் என்னன்னா, பரிசுத்தாவியினுடைய வரத்தை பெறுவதற்காக கைகளை வச்சுருக்காங்க. அதனால தான் மூப்பர்கள் உன் மீது கைகளை வைத்தபோது உனக்குண்டான ஆவியின் வரத்தை அனல் மூட்டி எழுப்பி விடுவதற்கு ஜாக்கிரதையாக இரு என்று சொல்லி தீமோத்தேயுக்கு அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறத வேதத்தில் நீங்கள் நானும் வாசிக்க முடியும். ஆக பிரியமானவர்களே, கைகளை வைக்கிறதில்ல இன்னொரு அம்சம் என்ன அப்படின்னா, ஊழியத்துக்கு போகும்போதும் ஊழியத்துக்காகவும் கைகளை வைத்து அவர்களுக்காக ஜெபிப்பது அந்த காலத்தினுடைய வழக்கமாக இருந்தது. இப்போ இவ்விதமாய் எதுக்காகனா, பிரத்யேகமாய் தேவனுக்காக பிரித்தெடுக்கப்படுவது அப்படிங்கிறதையும் காண்பிக்கிறது. அதை தொடர்ந்து நமக்கு மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் நித்திய நியாயத்தீர்ப்பும் அங்கே காண்பிக்கப்பட்டிருக்கிறது. அப்போ இது எப்போவுமே நினைவில் கொண்டு தான் ஜீவிக்க வேண்டும். இந்த 2ம் இனி நடக்க போகிறவைகள். மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் நித்திய நியாயத்தீர்ப்பும் இனி நடக்க போகிறீர்கள். அப்போ இது சொல்லப்பட்ட 6 காரியங்களில் 4 நாம் இப்பொழுது தழுவி கொண்டு வருகிற காரியங்கள். அடுத்த 2 இருக்கிறது மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் நித்திய நியாயத்தீர்ப்பும் இனி சம்பவிக்க போகிறவைகள். ஆனால் நம்ம எப்படி வாழணும் அப்படின்னா, மரித்தோரின் உயிர்த்தெழுதல் உண்டு, பரிசுத்தவான்களோடு கூட நானும் பங்கடைவேன், பரிசுத்தவான்களுடைய உயிர்த்தெழுதல் நான் நினைச்சுவேன் பங்கடைவேன்கிற நிச்சயத்தோடு கூட ஜீவிக்க வேண்டியது இருக்குது. அது மாத்திரம் இல்லை, அப்படி நான் அதை தவறும் பட்சத்தில் நித்திய நியாயத்தீர்ப்பை சந்திக்க வேண்டியது உண்டு. நம்மை நாமே நிதானித்து அறியாதிருந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும் அப்படின்னு சொல்லி வேதத்தில், நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும் என்று வேதத்தில் சொல்லும்போது, அப்போ நிதானித்து அறியலைன்னா நியாயம் தீர்க்கப்படுவோம் என்கிற அர்த்தமாகும். அப்போ நித்திய நியாயத்தீர்ப்பு உண்டு என்கிற ஒரு பயம், தேவ பயம் நமக்குள்ளே காணப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அப்போ தான் நம்ம உண்மையிலே பாவத்தை குறித்து விலகி இருப்போம். எவ்விதத்தில் தேவ அன்பிலே நம்ம ஆட்கொள்ளப்படணும், நித்திய நியாயத்தீர்ப்பு உண்டு அப்படிங்கிற அந்த உணர்வு நமக்கு என்னது, கட்டாயம் தேவை என்பதை மறந்து போக வேண்டாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை கனம் உண்டாவதாக. ஆக எத்தனை கட்டுமானங்களாக இருந்தாலும் சரி, அஸ்திபாரங்கிற இதுக்குள்ளே தான் என்ன செய்யணும், நிலை நிற்க வேண்டும். அப்போ நம்ம கேட்குற எத்தனை செய்தியாக இருந்தாலும் சரி, அது நம்மளை ஆட்டம் பாட்டத்துக்குள்ளேயோ வேறு விதமான உபதேசத்துக்குள்ளேயோ கொண்டு போயிடக்கூடாது. செத்த கிரியைகளுக்கு நீங்களாகும் மனம் திரும்புதலுக்குள்ளே என்னை நடத்தணும், என்ன நிற்க பண்ணணும். அப்படி யோசிச்சு பாருங்கள், எத்தனை மாடி எழுப்பினாலும் அத்தனை மாடியையும் எது தான் தாங்கிக்கிட்டு இருக்கு? சத்தமாக சொல்லுங்கள், அஸ்திபார். அப்போ இதில் தான் தாங்கப்படணும் அத்தனை செய்தியும். இதை நான் சொல்கிறது எல்லாமே சபையினுடைய வளர்ச்சிக்கு ஏதுவானது. சபையில் காண்பிக்கப்பட வேண்டிய தோற்றம், சபையினுடைய உண்மையான அமைப்பு இப்படி தான் இருக்கணும். இல்லைன்னா எல்லாமே கொலாப்ஸ். அப்போ இந்த அஸ்திபாரத்தின் மேலே தான் சபை கட்டப்படணுங்கிறத ஆவியானவர் அன்றைக்கே பரிசுத்தவான்களுக்கு கட்டளை கொடுத்திருந்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. அப்போ நம்ம என்ன செய்தி கேட்டாலும் இந்த கைகளை வைக்குதல், ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம், பரிசுத்தாவினால் நடத்தப்படுற அனுபவம், இதை தாண்டி வெளியே போய்விடக்கூடாது. நம்ம கூட வெளியில் சொல்கிறாங்க, இதுங்க அபிஷேகம்லாம் இல்லைன்னு சொல்கிறாங்க, பரிசுத்தாவியானவர் இல்லைன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி சும்மா சொல்லிட்டு திரியிறாங்க. நான் உண்மையிலே சொல்கிறேன், பரிசுத்தாவியன் இல்லைன்னு சொல்லி எங்கேயாவது சொல்கிறோமா? இல்லை. அபிஷேகம் உண்டு, பரிசுத்தாவியன் உண்டு, வரங்கள் உண்டு, ஏன் அந்நிய பாஷையும் உண்டு தானே சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனால் அந்நிய பாஷைனா எந்த பாஷை அப்படிங்கிறதுக்கு நான் விளக்கம் கொடுப்போம். பரிசுத்தாவியானவர் ஆட்கொள்ளப்படுனா என்னங்கிறது சொல்கிறோம். அபிஷேகம்னா என்னது? புதிய ஏற்பாட்டிலே அபிஷேகம், சபை பெற்றிருக்கிற அபிஷேகம்னு சொல்லி 3 இடத்துல தான் இருக்குது. அதுவும் அது எப்படி பெற்றுக்கொண்டது, தனிப்பட்ட முறையில் பெற்றுக்கொண்டதுக்கு சொல்லப்பட்டிருக்கா? நீ தனிப்பட்ட முறைன்னு போகிறாங்க. அன்றைக்கி ஆரோன் மேலே வந்துச்சு, அங்கேயே போயிடுறேன் என்ன, பழைய உடன்படிக்கைக்கே போயிரு. ஆரோன் மேலே அப்படி வந்துச்சு, ஆரோனுடைய ட்ரெஸ்ஸை போடாமல் இருக்கீங்களே. ஆரோன் மேலே வந்து அபிஷேகம், மோசே மேலே வந்து அபிஷேகம் சொல்கிறீங்களா? மோசே மாரி மலைக்கு போக வேண்டியதானே, நீங்கள் மலையில் போய் உட்காந்துட்டு வாங்க, ஒரு கோலோட அலைங்கள வனாந்தரத்தில். அப்போ அதுக்கெல்லாம் அபிஷேகத்துக்கு மோசே தேவைப்படுது, வனாந்தரத்துக்கு மோசே தேவை இல்லையா? ஒரே ட்ரெஸ்ஸை தானே போட்டிருந்தார் 40 வருஷமாக, போட்டு திரிங்க. இன்னைக்கு ஜனங்கள் வந்து சும்மா தங்கள் தேவைக்கு ஏற்ப சத்தியத்தை புரட்டி கொண்டு இருக்கிறாங்க. பிரியமானவர்களே, தயவுசெய்து சத்தியத்தையும் அறிவிக்க, சத்தியம் உங்களுக்கு விடுதலையாகும். இந்த சத்தியத்துக்கு மாறுதலாக எதையுமே கொண்டு வராதிங்க பிரியமானவர்களே. ஏன்னா அன்னைக்கு ஒரு தனிப்பட்ட மனிதன் மேலே வந்து அபிஷேகம் சொல்கிறாங்க. ஆனால் புதிய ஏற்பாட்டில் எல்லாரும் அந்த அபிஷேகம் பண்ணப்பட்ட கிறிஸ்துவோடு, தலையாகிய கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டிருக்கிறோம் என்கிற அந்த வெளிச்சத்தில் தான் நிலை கொண்டு இருக்குன்னு சொல்லி அங்கே வேதத்திலே அப்படி தான் இருக்குது. 2 கொரிந்தியர் 1 அதிகாரமாக இருக்கட்டும்,
1 யோவான் 2வது அதிகாரமாக இருக்கட்டும், அந்த 2 அதிகாரங்களில் தான் 3 நேரம் சொல்லப்பட்டிருக்கு நம்ம சபைக்கு கொடுக்கப்பட்ட அபிஷேகம் சொல்லி. தனிப்பட்ட முறையில் யாராவது அபிஷேகம் பெற்றாங்கன்னு சொல்லி புதிய ஏற்பாட்டில் எங்கேயாவது இருக்குதா? இல்லவே இல்லை. தனிப்பட்ட முறையில் அப்படி ஒன்றுமே இல்லை. நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் சொல்லி தான் இருக்குது. அப்போ அபிஷேகத்தை நம்ம அபிஷேகம் பண்ணினவர் தேவன்னு சொல்லி ப்ளூரலில் தான் இருக்குது. நீ தனித்து அபிஷேகம் பெறணும்னு சொல்கிறதெல்லாம் எங்கேருந்து படிச்சிங்கன்னு நான் கேட்கேன். பைபிளில் இல்லை. அப்போ எங்கேருந்து படிச்சிங்க? உங்களுக்கு பழைய ஏற்பாடு உங்களை தடம்பொரலை வைத்து விட்டதா? பழைய ஏற்பாட்டு வசனங்களை பார்த்து இடறி போயிட்டீங்களா? பழைய ஏற்பாடே போதும்னா நீங்கள் எதுக்கு புதிய ஏற்பாடை வச்சுருக்கணும்? எவ்வளோ காரியங்கள் முரண்பாடாக இருக்குது. இதெல்லாம் நம்ம இப்போ தேவ பிள்ளைகள் ஆராய்ந்து பார்க்க அழைக்கப்பட்டிருக்கிறோம் பெரியமானவர்களே. இன்னொரு கோணத்திலே நான் இந்த தேவனுடைய சபை எவ்விதமாய் காணப்பட வேண்டும் என்கிற காரியத்தையும் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன். இது விசேஷமாக ஊழியர்கள் சம்மந்தப்பட்டது. இல்லை, நீங்கள் கவனிக்கும்போது பாருங்களேன், நான் முதல்ல சொன்னது ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது புதிய ஏற்பாட்டில் எல்லாருமே ஆசாரிய கூட்டமாக இருக்கிறோம். ராஜரிக ஆசாரிய கூட்டங்கிறத மறந்துடாதீங்க. அதுக்காக மைக்க பிடிக்கிறதா ஊழியம் நினச்சிடவும் கூடாது. ஆனால் எல்லா விதத்திலும் சுவிசேஷ வேலைக்கு எல்லாரும் தங்களை உட்படுத்தணும். கர்த்தருடைய ஊழியத்துக்கு எல்லாரும் தங்களை உட்படுத்தணும். நானே ராஜா நானே மந்திரி அப்படிங்கிற காரியம் வரவே கூடாது. நானும் பயப்படுறேன். கடைசி வரைக்கும் நம்ம மட்டுமே பிரசங்கம் பண்ணுற அந்த இடத்துக்கு இருந்துடக்கூடாது. நான் உண்மையிலே ரொம்ப வாஞ்சிக்கேன். ஆனால் தயவு செய்து இப்போ அந்த ஆட்கள்லாம் அப்படியே பற்றாக்குறையாக போயிடுது. வாழ்க்கையெல்லாம் வரமாட்டேங்க. நம்ம என்ன சொல்லன்னு தெரியல. இப்போ நான் ஏதாவது பொறுப்பை கொடுத்துடணும்னு நினைப்போம். ஆனால் பார்த்தா ஆப்சண்ட் ஆயிடுவாங்க. நான் உண்மையில தான் சொல்கிறேன். நான் ஆவியில் உள்ளதான் சொல்கிறேன். யாருக்காவது பொறுப்பை கொடுத்துடணும் அப்படிலாம் நினைப்பேன். இந்த பொறுப்பை செய்யுங்கன்னு சொல்லி நம்ம சகோதரர்கிட்ட கேளுங்க. நான் என்ன மேன்மைப்படுத்திருக்கான்னு சொல்லலை. 7 இடங்களுக்கு போகிறோம். நம்ம நேர்காணலையும் சேர்த்து 7 இடங்களுக்கு போய் சுவிசேஷம் சொல்கிறோம். சபைகளில் செய்தி கொடுக்குறோம். நம்ம ஆண்டோடைய கிருபையினால் எழுப்பப்பட்டு வர சபையில் செய்தி கொடுக்குறோம். ஆராதனை செய்தி உண்டு, ஆலோசனை செய்தி உண்டு, மெயின் செய்தி எல்லாம் உண்டு. நான் மட்டுமா பேசிகிட்டு இருக்கேன்? இங்கே பேசுகிற மாதிரி நான் மட்டுமா பேசிகிட்டு இருக்கேன்? சகோதரர்கிட்ட கேளுங்க. அவங்களும் செய்தி கொடுப்பாங்க, ஆராதனை செய்தி எடுப்பாங்க, ஆலோசனை செய்தி எடுப்பாங்க. நம்ம குரூப்பில் தான் அதை போட்டு விடலை. மற்றபடி தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருத்தருக்கும் அனுப்பிடுவேன். யார் ஆராதனை செய்தி, யார் ஆலோசனை செய்தி, யார் சாட்சி சொல்லணும், எல்லாம். சில பாடல் பகுதி கூட யார் படிக்கணும்னு போட்டு விட்டுருவேன். எதுக்காக? ஒரே மனிதனால் எழுப்பப்படுவது புதிய ஏற்பாட்டுக்கால சபை கிடையாது பிரியமானவர்களே. இதை முன்னாலே சொல்லியிருக்கீங்களேன்னு சொன்னாலும் பரவாயில்ல. தயவு செய்து நம்ம உணர்வடைவோம். அதில் ஒரு அங்கியை போட்டுக்கிட்டு வந்து அப்படி நிற்கிறதும் புதிய ஏற்பாடு சத்தியம் கிடையாது. நிச்சயமாக கிடையாது. உண்மையிலே சொல்லப்போனால் எல்லாரும் அங்கியை போட்டு நின்ற வேண்டியது தான் அவங்க சொல்லப்படி பார்த்தா. அதில் இந்த அங்கி யூனிஃபார்மும் கிடையாது, புதிய ஏற்பாட்டில் கிடையாது. இதெல்லாம் நீங்கள் தயவுசெய்து விளங்கிக்கங்க. ஒரு மனித ஆட்சி கிடையாது. அப்படி இருந்ததுன்னா அது உண்மையிலேயே தேவனால் கட்டி எழுப்பப்படுகிற சபை ஆகாது. தேவன் அப்படிப்பட்ட சபையை கட்ட மாட்டார். சாத்தா வேணா கொஞ்ச நாளைக்கு நினைச்சலாம், நல்ல உற்சாகமாக ஆட்களை கொண்டு வர வைக்க. எவ்வளோ காரியங்கள். நான் இப்போ சமீபத்தில் பக்கத்தில் ஒருத்தர் கேள்விப்பட்டேன். அவங்க இது மாதிரி சபையை நடத்தலை, சும்மா ஏதோ கூட்டம் வச்சு நடத்துகிறாங்க. 100 பேர் வர்றாங்க, 150 பேர் வர்றாங்கன்னு சொல்லி அப்படிலாம் நான் கேள்விப்பட்டேன். நமக்கு சமீபத்தில் தான். அப்போ இது என்ன? அப்போ இங்கே கொஞ்சம் பேர் கூட்டுறதே கஷ்டமாக இருக்குது. 100 பேர் வர்றாங்க, 150 வர்றாங்க, நம்ம பக்கத்தில் இவ்வளோ பேர் போகிறாங்களா அப்படின்னு சொல்லி எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. தேவன் கூட இருக்கிறாரு, அப்படியாக இப்படியாக அந்த ஊழியர் ரொம்ப பேசினார். இப்போ சமீபத்தில் நான் கேள்விப்பட்டேன். உண்மையாக எனக்கு ஆச்சரியமாக, எனக்கு வெக்கமாக இருந்தது. நம்ம என்னத்தை ஊழியம் செஞ்சாங்க? 100 பேர் 150 பேர் வர்றாங்க. அவங்கள கூட இது செல்வகுமார் நீங்கள் நடத்துகிறாருல, நடத்துகிற இடத்துக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டேன். இங்கே யாரும் உங்கள் வீட்டில் வரமாட்டேக்காங்க அப்படிலாம் சொன்னாங்க. அப்புறம் தான் தெரிஞ்சுது, பெரிய பெரிய ஆட்களை பிடிச்சி மீன், கருவாடு, பருப்பு, தக்காளி, காய்கறிலாம் வாங்கி கொடுத்து இலவசம் எல்லாத்துக்கும் பெரிய பெரிய கொஞ்சம் பார்சல் எல்லாத்தையும் வாங்கி கொடுத்தா தான் வந்துடுவாங்களே. இன்னும் 100 பேர், இன்னும் 100 பேர், 1000 பேரை ஒரு மணி நேரத்தில் சேர்த்துடலாம். எல்லாருக்கும் இலவசம் சொல்லி இங்கே 2 தெரு மட்டும் போனால் போதும். பருப்பு, காய்கறி யாராருக்கு வேணுமோ எல்லோரும் வாங்கிக்கலாம். இலவசம் சொன்னால் போதும். 1000 இல்லை 2000 பேர் உடனே கூடிடுவாங்க. இது கூட்டம் சேர்த்த கதையாயிட்டான். முக்கியமான ஒருத்தர் என்கிட்ட சொன்னார். அப்போ தான் நான் பார்த்தேன், என்னடா இது இப்படி ஒரு ஊழியம் நடந்துட்டு இருக்கான்னு. இதே மாதிரி தான் பிரியமானவர்கள் நிறைய பேர் இன்றைக்கி என்னென்னா அற்புதங்களுக்காக அற்புதம் நடக்கணும், பிள்ளைக்கு திருமணம் ஆகணும், அப்புறம் நல்ல படிப்பு வரணும், அப்புறம் இது வாங்கின கடன் அடைக்கணும், இதுக்காக ஆண்டவரை தேடிட்டு ஓடுறாங்க. பிரியமானவர்களே, இதற்காக அல்ல பிரியமானவர்களே. சபையினுடைய காரியம் எதுக்காக அப்படிங்கிறத எவ்வளோ அழகாக சொல்கிறார் பார்த்தீங்களா? இந்த வெளிச்சத்தை நம்ம அறிந்து இந்த சத்தியத்துக்குள்ளே நிலைத்திருக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கோம். கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சி, கிறிஸ்துவனுடைய சாயல் நிலை பூர்ணமாய் காணப்பட வேண்டும் என்பதற்காக தான் சபை கூடி வருதலை தேவன் வைத்திருக்கிறார். சபையின் பக்தி விருத்தியையும் தேவன் காண்பித்து கொடுக்கிறார்.
அப்போஸ்தலர் நடவடிக்கைகளுக்குள்ளே வரும்போது இங்கே நான் காண்பிக்கிற இன்னொரு காரியம் என்ன அப்படின்னா, அப்போஸ்தலர் 20வது அதிகாரம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். 20வது அதிகாரம் 28ஆம் வசனத்தில் தான் தேவன் தமது சுய இரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு அப்படி சொல்லி அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ அதில் 19ஆம் வசனத்திலிருந்து கொஞ்சம் பாருங்களேன். 4 வகையான காரியங்கள் காண்பிக்கப்பட்டிருக்கு. 4 கோணங்கள், நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. 4 கோணங்கள், 4 விதமான காரியங்கள் உள்ளடக்கப்பட்டிருக்கு. என்ன அப்படின்னா நல்லா பாருங்க. அப்போஸ்தலன் பவுல் சொன்ன விதத்தை நல்லா கவனிச்சுக்கோங்க. அப்போஸ்தலர் 20வது அதிகாரம் 19ஆம் வசனத்திலிருந்து நம்ம பார்க்கும்போது நீங்கள் ஒருத்தங்க வாசிங்க. ஏன்னா நான் 17லேருந்து நம்ம காலையில் லேசாக பார்த்தோம். எபேசுவுக்கு ஆள் அனுப்பி சபையின் மூப்பரை வரவழைச்சிட்டு அவர் சொல்கிறாரு, அவர்கள் தன்னிடத்தில் வந்து சேர்ந்த பொழுது அவன் அவர்களை நோக்கி, நான் ஆசியா நாட்டில் வந்த முதல் நாள் தொடங்கி எல்லா காலங்களிலும், எத்தனை வருஷங்கள்? எல்லா காலங்களும் சொல்கிறாரு. 31ஆம் வசனத்தை பார்த்து சொல்லுங்க, எத்தனை வருஷங்கள்? 18 பார்த்துட்டு இருக்கும்போது 31ஆம் வசனத்தை பார்த்து சொல்லுங்க, எத்தனை வருஷங்கள்? 3 வருஷங்கள். அதான் சொல்கிறார். நாங்கள் வந்ததிலிருந்து, நான் வந்த ஆசியா நாட்டில் வந்த முதல் நாள் தொடங்கி எல்லா காலங்களிலும் எத்தனை வருஷம்? 3 வருஷங்களிலும் உங்களுடனே இன்ன விதமாக இருந்தேன் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். சரி, இப்போ பவுல் சபையை கட்டி எழுப்பு. நல்லா பார்த்துக்கங்க. எபேசுக்கு வர்றாரு, ஜனங்களை சத்தியத்துக்குள் நடத்துகிறார். பாருங்க, இதில் 4 காரியங்களை காண்பிக்கிறார். இதை தான் நம்ம ரொம்ப உன்னிப்பாக பார்க்க வேண்டியது இருக்குது. 4 காரியங்கள் இருக்குன்னா மறந்துடாதீங்க. 4 காரியங்கள் இருக்குது. என்ன 4 காரியங்கள்? விசேஷித்து சொல்லப்படுற 4 காரியங்கள் என்ன அப்படின்னா, அவர் முதல்ல சொல்கிற காரியம் என்ன தெரியுமா? தேவனுக்கு அடுத்த விஷயம். ஒரு ஊழியக்காரன் அல்லது ஒரு ஊழியம் முதல்ல எதை சார்ந்து இருக்கணும் அப்படிங்கிறத நல்லா கவனிச்சுக்கங்க. முதல்ல தேவனை பற்றுகிற காரியம். ஒரு 4 காரியத்தை சொல்கிறேன். 4 காரியங்களை பற்றுகிற காரியங்கள் இருக்குது. 4 பற்றுகிற காரியம். அதில் முதல் காரியம் ஏன்னா இது ஒரு எக்ஸாம்பிள், உதாரணம். ஏன்னா அப்போஸ்தலன் பவுல் இப்போ சபையை நல்லா பார்த்துக்கங்க. எபேசுவில் சபை எழுப்பியாச்சு, அப்படி தானே? அவர் சபையில் 3 வருஷமாக என்ன ஊழியம் நடந்துச்சு, அந்த ஊழியம் எப்படி தான் நடந்துச்சு, ஊழியத்தினுடைய தோற்றம் உருவானது, ஆதிகால சபையினுடைய உள்ளான அந்த தோற்றம் என்ன, அது எதில் தான் நிலை கொண்டிருக்கு, அதுக்குள்ளே என்னதான் விஷயங்கள் கற்றுக்கொள்ளப்படுகிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அது 4 கண்ணோட்டத்தில் அல்லது 4 காரியங்களை பற்றி கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. ஒன்று என்ன அப்படின்னா, முதல் காரியம் என்னென்னா தேவனை பற்றி கொள்வது. சபையினுடைய முதல் காரியத்தை அவர் கொண்டு வரும்போது என்ன சொல்கிறாருன்னா, முதல்ல நான் கர்த்தரை எவ்விதமாய் அறிந்து வைத்திருந்தேன் அப்படிங்கிறதான் ஃபஸ்ட்டு கொண்டு வர்றார். 19 வாசிக்கலாம். 10 வெகு மனத்தாழ்மையோடும் மிகுந்த கண்ணீரோடும் யூதருடைய தீமையான யோசனைகளால் எனக்கு நேரிட்ட சோதனைகளோடும் நான் கர்த்தரை சேவித்தேன். பாருங்க, நான் கர்த்தரை சேவித்தேன்ங்கிறது தான் முதல்ல சொல்றார். அதனால ஞாபகம் வச்சுக்கணும். 20 ரோஜனமானவைகளில் ஒன்றை நான் உங்களுக்கு மறைத்து வைக்காமல் வெளியரங்கமாக வீடுகள் தோறும் உங்களுக்கு பிரசங்கித்து உபதேசம் பண்ணி தேவனிடத்திற்கு மனம் திரும்புவதை குறித்தும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதை குறித்தும் நான் யூதருக்கும் கிரேக்கருக்கும் சாட்சியாக அறிவித்தேன். பாருங்க, ஒரு சபை எப்படிப்பட்ட காரியங்களை நிலை கொண்டிருக்கணும்னு சொல்லி தேவன் விரும்புகிறாருன்னா எவ்வளோ நேர்த்தியாக இருக்கு பாருங்க. ஃபஸ்ட்டு அந்த ஊழியக்காரங்க அந்த ஊழியம் எதில் தான் இருக்குது அப்படின்னா, தேவனை சேவிக்கிறதுல தான் ஃபஸ்ட்டு இருக்கணும். 2வது தான் உபதேசம் பண்ணுவது. இந்த 3 வருஷ காலத்தில் என்ன நடந்துங்கிறதான் கூப்பிட்டு சொல்கிறார். நான் என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறதுல முதல்ல எங்களுடைய காரியம் எல்லாம் யாரை பற்றியதாக இருந்தது, யாரை சேவிக்கிறதா இருந்தது அப்படின்னா, உபதேசம் பண்ணுறது கிடையாது. யாரை சேவிக்கிறது? கர்த்தரை சேவிக்கிறது. அப்போ என்ன செஞ்சுருக்காங்க? முதல்ல தங்களுடையதை ஜனங்களுக்கு ஒப்புவிக்க வரல, தங்களுடையதை தேவனுக்கு ஒப்புவிக்க தான் முதல்ல வந்தாங்க. அப்போ இந்த ஊழியம் சபை எழுப்பப்படுவதெல்லாம் எந்த கண்ணோட்டத்தில் தான் காண்பிக்கப்படுதுங்கிறத நம்ம தெளிவாக அறிஞ்சிட்டோம் அப்படின்னா, வருகிற நாட்களில் தரமான சபைகள் எழுப்பிடலாம். இப்போ தேவனுக்கு எனக்கும் உறவு இல்லை அப்படின்னா ஊழியம் செஞ்சு ஒரு பிரயோஜனம் கிடையாது. தேவனுக்கு நமக்கு ஐக்கியம் இல்லை அப்படின்னா ஊழியம் செஞ்சு ஒரு பிரயோஜனம் கிடையாது. தேவனை நான் எவ்வளோ போராட்டங்களுக்கு மத்தியில் சேவித்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் பார்த்தீங்களா? இதுதான் இந்த ஊழியத்தினுடைய சிறப்புக்கு முக்கிய காரணம். ஃபஸ்ட்டு யாரை நிறுத்துறாருன்னா தேவன். மொத்தம் 4 தான் பார்க்க போகிறோம். இந்த பகுதியில் 4 பார்க்குறோம். முதல்ல தேவன், 2வது யாரை நிறுத்துறாருன்னா சபை. அப்போ சபைக்கு எவ்வளோ உபதேசம் கொடுக்கப்படுது, எவ்வளோ ஆலோசனை கொடுக்கப்படுது அப்படிங்கிறத அவர் காண்பித்து கொடுக்கிறத நாம் அங்கே கவனிக்கிறோம். அவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையும் கனம் உண்டாவதாக. அதை தொடர்ந்து நீங்கள்
ஆமாம், அதை தொடர்ந்து இங்கே வாசிக்கலாம் 23. கட்டுகளும் உபத்திரவங்களும் எனக்கு வைத்திருக்கிறது என்று பரிசுத்த ஆவியானவர் நீங்கள் 22லேருந்து வாசிருங்கண்ணா, சாரி 22லேருந்து. இப்பொழுதும் நான் ஆவியிலே கட்டுண்டவனாய் எருசலேமுக்கு போகிறேன். அங்கே எனக்கு நேரிடும் காரியங்களை நான் அறியேன். கட்டுகளும் உபத்திரவங்களும் எனக்கு வைத்திருக்கிறது என்று பரிசுத்த ஆவியானவர் பட்டணந்தோறும் தெரிவிக்கிறது மாத்திரம் அறிந்திருக்கிறேன். அப்போ கட்டுகளும் உபத்திரவங்களும் எனக்கு வைத்திருக்கிறது என்று பரிசுத்தாவியன் எப்படி சொல்கிறாரு? பட்டணந்தோறும் தெரிவிக்கிறது மாத்திரம் அறிந்திருக்கிறேன். இப்போ பாடுகளுக்கு மத்தியில் அவர் எதை கொண்டு வர்றார் அப்படின்னா, இப்போ எருசலேம் போகிறேன்னு சொல்கிறார். அவர் எருசலேம் மட்டும் போகலை, எத்தனையோ இடங்களில் போய் அறிவிக்கிறார். அவர் எதை சொல்ல வர்றார் அப்படின்னா, அழிந்து போகிற ஆத்துமாக்கள், ரட்சிப்புக்குள்ளே வராமல் இருக்கிற ஆத்துமாக்கள். அப்போ அவ்வளோ கட்டுகள் உபத்திரவங்களையும் பட்டணந்தோறும் என்ன செஞ்சுட்டு இருக்கிறார்? அவர் சுற்றி தெரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறார் அப்படிங்கிறத இங்கே தெளிவுபடுத்துகிறார். இப்போ எருசலேம்ங்கிற பட்டணத்தில் எனக்கு கட்டுகள் இருக்குது, ஆனால் இதை தான் ஆண்டவர் செய்கிறாருங்கிறத அவர் எடுத்து சபைக்கு சொல்கிறாரா இல்லையா? அப்போ இழந்து போனதை தேடி இந்த மனிதன் என்ன செய்கிறார்? கடந்து போகிறார். முதலாவது தேவனை பற்றி கொண்டிருப்பது, ரெண்டாவது சபைக்கு கொடுக்க வேண்டிய உபதேசம், மூன்றாவது பட்டணங்கள் தோறும் சுற்றி திரிவது. இது அழிந்து போகிற ஆத்துமாக்களை அல்லது இழந்து போன, அதாவது இழந்து போனதை தேடவும் ரட்சிக்குமே மனுஷகுமார் வந்திருக்கிறாருங்கிற அந்த வேத வசனத்தின் அடிப்படையில் அப்போ அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களை தேடுதல் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதை தொடர்ந்து 24ஆம் வசனத்தில் சொல்லும்போது, ஆகிலும் அவைகளில் ஒன்றையும் குறித்து கவலைப்படன், என் பிராணனை நான் அருமையை அனுச மாட்டேன், என்னை என் ஓட்டத்தை சந்தோஷோடு முடிக்கவும் இந்த ஊழியத்தை நிறைவேற்றவே நான் விரும்புகிறேன் அப்படிங்கிற காரியத்தை அவர் சொல்கிறார். கர்த்தருக்கு நான் மகிமை செலுத்துகிறேன். அதை தொடர்ந்து 27ஆம் வசனத்திலையும் சொல்லிட்டார். 26, 27 எல்லாருடைய இரத்தப்பழிக்கு நீங்கி நான் சுத்தமாக இருக்கிறேன் என்பதற்கு உங்களை இன்றைய தினம் சாட்சிகளாக வைக்கிறேன். இப்போ நான் சுத்தமாக இருக்கிறேன் அப்படிங்கிறத கொண்டு வரும்போது இவ்வளோ ஊழியத்தின் பாதையில் தேவனை பற்றுகிற காரியம், சபைக்கு உபதேசிக்கிற சபை, தேவன், சபை, அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்கள், இதை தாண்டி தன்னையும் சுத்தவானாக முன்னிறுத்துகிற பகுதியை இந்த பகுதியில் நாம் பார்க்க முடியும். இது எதை காண்பிக்க அப்படின்னு சொன்னால், உண்மையிலே ஒரு சபையினுடைய காரியமே இதுதான். ஒரு சபையினுடைய பக்தி விருத்தி, சபையினுடைய தோற்றத்திலேயே எப்போதுமே அந்த தேவ ஊழியர்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னா, தேவனை பற்றி கொள்வதில், தேவனை சேவிக்கிறதுல கவனமுடையவர்களாய் காணப்பட வேண்டும். அது மாத்திரம் இல்லை, ஆத்துமா, அதாவது சபைக்கு வேண்டிய உபதேசத்தை தான் சொல்லுவேன். இரவும் பகல் நான் உங்களுக்கு உபதேசம் பண்ணோம், எதையும் மறைச்சி வைக்காமல் உபதேசம் பண்ண அந்த காரியம். அவர் பட்டணந்தோறும் கட்டுகள் இருக்குங்கிற காரியத்தை அப்போ இவர் என்ன செய்கிறார்? எதுக்காக பிரயத்தனப்படுறார்? எப்படியாவது அழிந்து கொண்டு இருக்கிற ஆத்துமாக்களை கிறிஸ்துவனை நடத்தணும், ரட்சிப்புகளை நடத்தணும், மனம் திரும்புதல்களை நடத்தணும்னு சொல்லி. நாலாவது பார்க்குறோம், இது எல்லாவற்றிலும் தன்னை, அதாவது தனிப்பட்ட முறையில், அதான் ரொம்ப முக்கியம், நான் சுத்தமுள்ளவனாக இருக்கிறேன் என்பதை கொண்டு வரும்போது, அப்போ இவை எல்லாவற்றிலையும் நம்மை கரைபடாதவர்களாய் காத்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத ஊழியர்களுக்கு தெரியப்படுத்துகிறார். அப்போ கர்த்தருடைய சபையிலே விசேஷமாக இது ஊழிய ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய இவர்களுக்கு இது இவ்வளவாய் காண்பிக்கப்பட்டிருக்கு. அப்போ நம்மளையும் கொண்டு கத்தனிச்சிற சபைகளை கட்டாயம் எழுப்ப தான் போகிறார். கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை அதுதான். இப்போ என்கிட்ட கேட்டிங்கன்னா, நான் முன்னாலேயும் சொல்லியிருக்கேன், எத்தனையோ தடவை சொல்லியிருக்கிறேன், இப்பவும் சொல்கிறேன், இந்த நேர்காலி சபையை கட்டி எழுப்பினது யார் அப்படின்னு கேட்டால், தேவன் தம்முடைய தாசர்களை கொண்டு கட்டி எழுப்பினார் என்று சொல்வேனே ஒழிய, ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய பெயரை நான் சொல்வேன் என்றால் நான் சுத்த பொய்யன், சுத்த புத்தியினன். ஒரு மனிதனை கொண்டு கட்டவில்லை. நான் சமீபத்தில் கூட உடனே சொல்லணும் ஒரு மாதிரி நினச்சிட வேண்டாம். சமீபத்தில் கூட என் மனைவிட்டே யார்கிட்ட சொன்னது தெரியல, இந்த சபையினுடைய வளர்ச்சிக்கு இங்கே இருக்கிற செல்வியும் காரணம் அப்படின்னே சொன்னேன். நான் அவள் உள்ள சொன்னதை சொல்கிறேன், எதுக்கு ஆள் இருக்கிறதுக்காக சொல்லலை. ஜெபத்தில் தாங்கலைன்னா இந்த சபை ஜெபத்தில் கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. தேவனாகிய கர்த்தர் சபையிலே இப்படிப்பட்ட தாசர்கள் எல்லாம் வைத்திருக்கிறார். மகள் ஜெபத்தில் தாங்கலன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான். நாங்கள் எப்படி கட்டியிருக்க முடியாது. நிறைய விஷயங்கள்ல இது தொய்ந்து போயிருந்திருக்கும். இந்த மகள் ஜெபிக்கலைன்னா நாங்கள் பண்ணியிருக்க முடியாது. இன்னும் ஒரு சில சகோதரர்கள் இருக்காங்க, அவங்க சில ஆலோசனைகளை கொடுக்கல அப்படின்னா இந்த சபையை கட்டியிருக்க முடியாது. அதில் எப்போவுமே மற்றவங்களுக்கும் உணர்த்து வைக்கிறதுக்காக சொல்கிறேன், நான் கட்டினேன், என்னால் தான் இவங்க வந்தாங்க அப்படிங்கிறத கொண்டு வர்றதுக்கு
இந்த சபை உங்களுக்கு சரிபடாது. இது எது அப்படின்னு சொன்னா, இப்போ எதிரணிப்பட்டிலும் சபை எழும்புது, யாரு காரணம்? ஒரு மனிதனா? இல்ல, ஒரு மனிதன் கிடையாது, எல்லாருமே காரணம். எல்லாருமே தேவன் பயன்படுத்துகிறார். அங்க ஆலோசனை செய்தி சொல்லுவாங்க, ஒரு சகோதரர் ஆலோசனை செய்தி சொல்றாங்க, ஒருத்தங்க ஆராதனை செய்தி, ஒருத்தங்க பாருங்க சாட்சி சொல்றாங்க, ஒருத்தங்க பாட்டு பாடியிருக்காங்க, ஆராதிச்சிருக்காங்க. ஒருத்தருடைய வார்த்தைகள் மூலமா ஒருத்தர்ல இருந்து ஆண்டவர் பேசி 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 இன்னைக்கு சபையை கட்டி எழுப்பி வர்றார். அதே போலதான் கொண்டுநலம்பட்டி சபையா இருக்கட்டும், இந்த காடல்குடி, சின்னூர், குதிரைமொழி, எம்புதுக்குடி, எந்த கிராமமா இருக்கட்டும், இவைகளுடைய வளர்ச்சிக்கு எல்லாரையும் ஆண்டவர் பயன்படுத்துகிறார். இதுதான் 100% உண்மை. நான் எப்படி இல்ல பெருமை பாராட்ட முடியும்? எத்தனை சகோதரர் இருக்காங்க தெரியுமா? சகோதரர் எத்தனை பேர் இருக்காங்க? நான் சொன்ன சுத்த பொய்யனாயிருவேன். அதில் எல்லாரையும் தேவன் பயன்படுத்துகிறார் என்கிற வெளிச்சத்தை கர்த்தருடைய சபை மறந்து போக வேண்டாம். அன்னுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுது. அதனால கடைசி பின்னாட்கள் ஆண்டவர் இன்னும் என்னெல்லாமோ செய்ய இருக்கிறார். அப்ப நம்ம இதை எப்பவுமே மனதில் வைத்துக் கொள்ளணும். எப்பவுமே மனதில் வைத்துக் கொள்ளணும். தேவனை ஃபர்ஸ்ட் தேவன் தான், தேவனை பற்றி கொள்ற காரியம். இரண்டாவது ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணுகிற காரியத்தை பற்றி கொள்வது. மூன்றாவது அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்கள் பட்டணந்தோறும் தேடி அலைவது, அதை பற்றி கொள்வது, அந்த ஆத்தும பாரத்தை பற்றி கொள்வது, அந்த சுவிசேஷ வேலையை பற்றி கொள்வது. அது எல்லாத்துக்கும் மேல எல்லாத்திலையும் நம்மளை சுத்தவனா நிறுத்துகிற பகுதி இருக்கு. இதுல கவனமா இருக்கிறது தான் அன்றைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் சபையை கூப்பிட்டு இந்த மாதிரிலாம் காரியத்தை நான் செய்துட்டு இருக்கிறேங்கிற காரியத்தை முன்வைத்து அவர் கடந்து போக பார்க்கிறார். அப்ப சபையினுடைய காரியம் இவ்விதமா தான் இருக்கணும். அப்ப நம்மையும் ஆண்டவர் என்ன செய்கிறார்? இவ்விதமாகவே எதிர்பார்க்கிறார். ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவர் இவ்விதமாக தான் அப்போஸ்தலனாகிய பவுலை வழிநடத்தினார். இது இக்கால ஊழியர்களுக்கு எவ்வளவு பெரிய சிறந்த மாதிரி என்பதை நீங்களும் நானும் நினைவிற்கொள்ள அழைக்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. சரி, ஊழியத்துல பெண்களின் பங்கு என்ன? இந்த பெண்களின் பங்கு, பெண்கள் ஊழியம் செய்யலாமா செய்யக்கூடாதா அப்படிங்கிற கேள்விலாம் இருக்கும். இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களில் அவருக்கு ஊழியம் செய்யும்படி வந்த அநேக பெண்களை குறித்து பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு. நீங்க மார்க் எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரத்துக்கு வரும்போது கூட நீங்க நீங்க மத்தேயு கூட வாங்கலாம். மத்தேயுல 27வது அதிகாரம் 55 வாசிங்க. மத்தேயு 27:55. மத்தேயு 27:55 வாசிக்க கேட்கலாம். மேலும் இயேசுவுக்கு ஊழியம் செய்யும்படி கலிலேயாவில் இருந்து அவருடனே வந்திருந்த அநேக ஸ்திரீகள் போதும். அப்போ கலிலேயாவில் இருந்து ஒரு கூட்டம் வந்திருக்கு, அநேக ஸ்திரீகள். அப்போ பெண்களுக்கு ஊழியத்துல பங்கு இருக்கா இல்லையா? இருக்கு. அதான் மீண்டும் சொல்றேன், மைக்கு பிடிக்கிறதா ஊழியம் நினைக்க கூடாது. ஊழியம் செஞ்சிருக்காங்க. மார்க் எடுங்களேன். மார்க் 15வது அதிகாரம் 40ஆம் வசனத்தையும் வாசிக்க கேட்கலாம். மார்க் 15:40. ஆ ஆ ஆ அவருக்கு பின் சென்று ஊழியம் செய்து வந்த மகதலேனா மரியாளும் சலோமே என்பவளும் பாத்தீங்களா, அநேக ஸ்திரீகள் அவருக்கு ஊழியம் செய்து கொண்டு வந்தாங்க. லூக்கா 8வது அதிகாரம் முதல் 3 கவனிச்சோம். அதுல என்ன, அவங்க திரளான அவங்களுடைய ஆஸ்திகள் அவருக்கு ஊழியம் செய்து வந்தாங்க. ஆஸ்திகளை கொண்டு ஊழியம் செஞ்சிருக்கிறாங்க. கூடவே பலதர ஒருவேளை எடுத்து கொடுக்கிற விஷயங்கள், யாரையாவது அங்க அமர வைக்கிற காரியங்கள், இந்த ஊழியத்துல அப்படி ஏதாவது கூட எடுத்து வைப்பாங்க, அப்படித்தானே? ஏதாவது கூட செஞ்சிருக்கலாம், ஊழியம் செஞ்சிருக்காங்க. அவங்க போதிச்ச மாதிரி பைபிள்ல இல்லை, அப்படித்தானே? இல்லை. ஆனா ஏதோ பல விதங்களில் ஊழியம் செய்திருக்காங்க. இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு என்னன்னா ஒரு விகற்பமானது என்ன அப்படின்னா, நிறைய கூட்டங்கள் எப்படி செய்யுதுன்னா, ஒரு சாரார் என்ன பண்றாங்கன்னா, பெண்கள் சபையில போதிக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஒரு கூட்டம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, பெண்கள் கண்டிப்பா போதிக்கலாம், ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் எபிரேயன் என்றும், கிரேக்கன் என்றும் சுயாதீனம் என்றும் வித்தியாசம் இல்லை, இப்படிலாம் சொல்லி, கிரேக்கன் என்றும் யூதன் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனம் என்றும் இல்லை, அப்படிலாம் சொல்லி கிறிஸ்துவுக்குள்ள எல்லாரும் எல்லாமா தான் இருக்கிறோம், எல்லாம் சரீரத்தின் அவயவங்கள் தானே. அப்போ சகோதரர்கள் ஒரு சில அவயவங்கள், ஸ்திரீகள் இன்னொரு அவயவங்கள், அப்படி வெளியில் உள்ள அவயங்களா, எல்லாம் சபைக்குள்ள தானே அப்படின்னு கூட அவங்க சொல்லுவாங்க. ஆனா எது உண்மை அப்படின்னு கேட்டா, பெண்கள் ஊழியம் செய்யக்கூடாது அப்படிங்கிறது கட்டளை கிடையாது. பெண்கள் கட்டாயமா ஊழியம் செய்யணும், ஊழியம் செய்யலாம். ஆனா புருஷன் மேல அதிகாரம் செலுத்த, உபதேசம் பண்ணுவதற்கு
அவர்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்படவில்லை. அதுதான் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். 1 கொரிந்தியர் 14வது அதிகாரத்திலும் சரி, 1 தீமோத்தி 2வது அதிகாரத்திலும் சரி, அங்க சொல்லப்பட்டிருக்கிற வாக்கியங்களை கவனித்து பார்க்கும்போது, அவர்கள் புருஷன் மேல அதிகாரம் செலுத்த, உபதேசம் பண்ண, புருஷன் மேல அதிகாரம் செலுத்த அவர்களுக்கு சொல்லப்படவில்லை. இதுதான் அங்க பொதுவான சபைக்கு எழுதினாலும் சரி, தனிப்பட்ட ஒரு மனிதன் மூலமா அடுத்து எழுப்பப்பட்டிருக்கிற சபைகளுக்கு கொடுக்கப்படுற வாக்கியமா இருக்கட்டும், அங்கே அவர் சொல்லுகிறத நீங்கள் நானும் பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் 14வது அதிகாரம் கடைசி பகுதிக்கு நாம் வரும்போது, அங்கே 34ஆம் வசனத்தில் நாம் பார்க்கும்போது, சபைகளில் உங்கள் ஸ்திரீகள் பேசாமல் இருக்க கடவர்கள், பேசும்படிக்கு அவர்களுக்கு உத்தரவில்லை, அவர்கள் அமர்ந்திருக்க வேண்டும், வேதமும் அப்படியே சொல்லுகிறது. அவர்கள் ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ள விரும்பின வீட்டில் தங்கள் புருஷனிடத்தில் விசாரிக்க கடவர்கள், ஸ்திரீகள் சபையிலே பேசுகிறது அயோக்கியமா இருக்குமே. தேவ வசனம் உங்களிடத்திலிருந்தா புறப்பட்டது, அது உங்களிடத்துக்கு மாத்திரமா வந்தது என்று சொல்லி இங்கு சொல்லுகிறார். இதே போல 1 தீமோத்தி எடுத்துக்கொள்ளுங்க. இதுலதான் கொஞ்சம் தெளிவான ஒரு விளக்கத்தை பார்க்கலாம். 1 தீமோத்தி 2வது அதிகாரம் அதுல 11ஆம் வசனத்திலிருந்து பார்க்கும்போது, ஸ்திரீயானவள் எல்லாவற்றிலும் அடக்கமுடையவளாய் இருந்து அமைதலோடு கற்றுக்கொள்ள கடவள், உபதேசம் பண்ணவும் புருஷன் மேல் அதிகாரம் செலுத்தவும் ஸ்திரீயானவளுக்கு நான் உத்தரவு கொடுக்கிறதில்லை, அவள் அமைதலாய் இருக்க வேண்டும். எண்ணத்தினால் எனில், இந்த வார்த்தை கவனிங்க, முதலாவது ஆதாம் உருவாக்கப்பட்டான், பின்பு ஏவாள் உருவாக்கப்பட்டாள். மேலும் ஆதாம் வஞ்சிக்கப்படவில்லை, ஸ்திரீயானவளை வஞ்சிக்கப்பட்டு மீறுதலுக்கு உட்பட்டாள். அப்படி இருந்தும் தெளிந்த புத்தியோடு விசுவாசத்திலும் அன்பிலும் பரிசுத்தத்திலும் நிலை கொண்டிருந்தால் பிள்ளை பேற்றினாலே ரட்சிக்கப்படுவாள் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. இந்த பிள்ளை பேர் என்னங்கிறது நான் பின்பு சொல்றேன். இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, புருஷன் மேல அதிகாரம் செலுத்த அவளுக்கு என்ன இல்லை, அதிகாரம் இல்லை. உபதேசம் பண்றதுக்கும் அவளுக்கு அதிகாரம் நிச்சயப்படலை, கொடுக்கப்படலைன்னு சொல்லி பார்க்கிறோம். இது எதுக்காக? இப்ப ஆண்கள் பிரசங்கம் பண்ற மாதிரி இவங்க பிரசங்கம் பண்ணக்கூடாதுன்னு கேட்டா, ஏனெனில் முதலாவது ஆதாம் உருவாக்கப்பட்டான், பின்புதான் ஏவல் உருவாக்கப்படுறா. ஆதாம் வஞ்சிக்கப்படவில்லை, ஸ்திரீயானவளை வஞ்சிக்கப்பட்டு மீறுதலுக்கு உட்பட்டாள் என்கிற காரியத்தையும் 13 மற்றும் 14 2 வசனங்கள்ல பார்க்க முடிகிறது. இது எதுக்காக அப்படின்னு சொன்னா, அன்றைக்கு ஆண்டவர் முதலாவது ஆதாமை உருவாக்கி அதற்கு பிறகுதான் ஏவாள் என்ன செய்யறாரு, உருவாக்குற விதத்தை நாம் பார்க்கிறோம். நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஆதாம் ஏவாள் உருவாக்கப்பட்ட சம்பவமானது, அதுல விசேஷமா ஏவாள் உருவாக்கப்பட்ட காரியமானது ஆதியாகமம் 2வது அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கு. ஆதியாகமம் 2வது அதிகாரம் 22, 23, 24 ஆகிய வசனங்கள்ல நீங்களும் நானும் பார்க்க முடியும். அப்ப அங்க என்ன தெளிவா சொல்லப்பட்டிருக்கு? அப்போ இது நிமித்தம் புருஷனானவன் தன் தகப்பனின் தாயும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான், அவர்கள் இருவராயிராமல் ஒரே மாம்சமா இருப்பார்கள் என்கிற காரியம் காண்பிக்கப்பட்டிருக்கு. இதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சபைக்கு கொண்டு வர்றார். அப்படிதானே? அது ஆதாம் ஏவாள் என்கிற வெளிச்சத்துக்கு கொடுக்கப்பட்டது மாதிரி அது மட்டும் இல்ல, இது எதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லும் போது, ஆவிக்குரிய வெளிச்சத்துல அது கிறிஸ்துவுக்கும் அவருடைய சபைக்கும் உள்ள உறவுங்கிறத கொண்டு வராரா இல்லையா? எபேசியர் 5வது அதிகாரம் 32 கொண்டு வராரா இல்லையா? கொண்டு வர்றார். அப்போ இது நிமித்தம் புருஷனானவன் அப்படின்னு சொல்லும் போது, இது கிறிஸ்துவுக்கும் அவருடைய சபைக்கும் இடைப்பட்டது. இப்ப இங்க பொசிஷன் நீங்க மாத்துறீங்க அப்படின்னு சொன்னா, இது கிறிஸ்துவுக்கு உபதேசம் பண்ணக்கூடிய ஒரு இடத்துக்கு வந்துருவோம். அதனாலதான் ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா, புருஷன் முதலாவது ஆதாம், 2வது ஏவாளை சிருஷ்டித்தா. அப்போ எப்படி கிறிஸ்துவதான் சரீரத்துக்கு தலையா இருக்கிறார், ஏன்னா 2 பேரும் ஒரே மாம்சமா இருப்பார்கள் இருக்கு. இப்ப நீங்க அதே கான்செப்ட் புதிய ஏற்பாடு சத்தியத்துக்கு கொண்டு வரும்போது, புருஷன் என்கிற ஸ்தானத்துல கிறிஸ்து, ஆதாம் என்கிற ஸ்தானத்துல கிறிஸ்து, ஏவாள் என்கிற ஸ்தானத்துல சபை காண்பிக்கப்படும் போது, அப்ப தலையோடு இணைக்கப்பட்ட சரீரமாக இந்த 2 பேரும் காண்பிக்கப்பட்டிருக்காங்க. ஆக புருஷன் என்பவன், அதான் நீங்க வேதத்துல 1 கொரிந்தியர் 7வது அதிகாரத்துல பார்க்கும்போது அதையும் கூட நீங்க பாருங்களேன். 1 கொரிந்தியர் 7வது அதிகாரம் 1 கொரிந்தியர் 11, 1 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 8ஆம் வசனத்துல பார்க்கிறோம், புருஷன் ஸ்திரீயிலிருந்து தோன்றினவன் அல்ல, ஸ்திரீயே புருஷனிலிருந்து தோன்றினவள். புருஷன் ஸ்திரீக்காக சிருஷ்டிக்கப்பட்டவன் அல்ல, ஸ்திரீயே புருஷனுக்காக சிருஷ்டிக்கப்பட்டவன். கொஞ்சம் ஸ்திரீகள் பெண்கள் கோபப்படக்கூடாது, இது ஒரு ஒழுங்கு. ஆனா நீ டாம் டிம்னு பிரசங்கம் பண்றதுக்கெல்லாம் பெண்கள் முன் வர்றாங்க, இது பயங்கர ஸ்டூபிடிட்டி, இது தவறு. அவங்களுக்குன்னு சில ஊழியங்கள் இருக்கு, ஆனா அதை விட்டுட்டு இவங்க நினைச்சவங்கன்னா அதிகாரம் செலுத்துக்கு போவாங்க. இது தேவனுடைய ஆதீனத்துக்கே ஒரு அவமானத்தை சேர்க்கறதுக்கு அடையாளமா அவங்க பிரயாசப்பட்டு இருக்காங்க. ஊழியம் என்ன மைக்கு பிடிச்சி அதிகாரம் செலுத்தி புருஷன் மேல இப்படி அதிகாரம் செலுத்துறாங்க அப்படின்னா, இந்த வேத ஒழுங்கை விட்டு அவங்க விலகுறாங்கன்னு அர்த்தம். அதனாலதான் நீங்க நல்லா பாருங்க, புருஷன் ஸ்திரீயிலும் தோன்றினவன் அல்ல, ஸ்திரீயை புருஷன் தோன்றினவள். புருஷன் ஸ்திரீக்காக சிருஷ்டிக்கப்பட்டவன் அல்ல, ஸ்திரீயை புருஷனுக்காக சிருஷ்டிக்கப்பட்டவன் சொல்லிட்டு, இதுக்கு முன்னால நீங்க வாசிக்கும் போது 3ஆம் வசனத்துல போட்டுருக்கு பாருங்க. 3ஆம் வசனத்துல
ஒவ்வொரு புருஷனுக்கும் கிறிஸ்து தலையா இருக்கிறார் என்றும் ஸ்திரீக்கு புருஷன் தலையா இருக்கிறான் என்றும் வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. அப்போ ஸ்திரீக்கு யார் தலை? அப்போ சபைக்கு புருஷனுக்கு கிறிஸ்து தலையா இருக்கிறார், ஸ்திரீக்கு புருஷன் தான் தலையா இருக்கிறாங்க. அப்போ தலை இவங்களுக்கு கீழே தான் அவங்க இருக்கிறாங்க அப்படிங்கிறத மறந்து விடக்கூடாது. அதனாலதான் உபதேசம் பண்ணுவதற்கு கொடுக்கப்படலை. அதுதான் அதுக்கு உதாரணம் சொல்ற. எண்ணத்தினால் எனில் நம்ம படிச்சோமே 1 தீமோத்தேயு 2வது அதிகாரத்துல, எண்ணத்தினால் எனில் அப்படின்னு சொன்னா அழகா போட்டிருக்கு. முதல்ல ஆதாம் ஏவாள் முதலாவது உண்டாக்கப்படலை, ஸ்திரீயானவர் முதலாவது உண்டாக்கப்படலை, ஆதாம் தான் என்ன செய்யப்பட்டான்? முதலாவது உண்டாக்கப்பட்டவன் சொல்லி நீங்கள் நானும் வேதத்துல பார்க்க முடிகிறது. அப்போ இந்த சிருஷ்டிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஆண்டவர் ஆதாமை ஏவாளுக்கு தலையாக ஏற்படுத்தியிருக்கிறார் என்பதை மறந்து விட வேண்டாம். இந்த ஒழுங்கை தான் புதிய ஏற்பாட்டு கொண்டு வரும்போது கிறிஸ்து சபைக்கு தலையா இருக்கிறார், ஆதாம் ஏவாளுக்கு தலையா இருக்கிறான், புருஷன் மனைவிக்கு தலையா இருக்கிறான். அப்போ நம்ம இந்த எப்படியே மாறிடுது. என்னன்னா புருஷன் மேல அதிகாரம் செலுத்துறது, நீ இப்படி வாழணும் இப்படி வாழக்கூடாதுன்னு சொல்லி ஸ்திரீகள் புருஷர்களுக்கு உபதேசம் பண்ணுவதற்கு சபையிலே அதிகாரம் இல்லை. இது வேற விதமா தவறா நினைத்து எங்கெங்கேயும் பிரசங்கம் பண்றாங்களோ அதுக்கு நம்ம பொறுப்பு கிடையாது. இதுதான் ஒழுங்கு, சபையினுடைய ஒழுங்கு இதுதான். அதுக்காக அவங்களுக்கு ஊழியமே இல்லை அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது. ஊழியங்கள் எத்தனையோ ஊழியங்கள் இருக்கு, பாடல் பாடுற ஊழியம் இருக்கு, அநேக பெண்கள் மத்தியில பிரசங்கம் பண்றது எவ்வளவு இருக்கு. பெண்கள் மத்தியில வல்லமையா பயன்படுத்தப்படலாமே. பெண்கள் மத்தியில அழகா ஆண்டவருக்கா வைராக்கியமா வல்லமையா பயன்படுத்தப்படுற பெண்கள் இருக்காங்க. வாலிப பிள்ளைகள் மத்தியில பிரசங்கிக்கிற அந்த ஊழியம் இருக்கிறது. இன்னும் வீடு சந்திப்புல அங்க வந்து ஆலோசனை சொல்லக்கூடிய பகுதி இருக்கிறது. ஆனா அதிகாரம் செலுத்த உபதேசம் பண்ண அந்த சபை அப்படிங்கிற இடத்துக்கு வரும்போதுதான் சொல்ல வர்றேன். சபை அப்படிங்கிற இடத்துல அவங்களுக்கு அந்த உரிமை கொடுக்கப்படுகிறது இல்லை. இதை தேவ பிள்ளைகள் மனதில் நிறுத்தி கொள்ள வேண்டும். சிலர் உடனே சொல்லுவாங்க, கெங்கரையா ஊர் சபைக்கு பியோபி அப்படின்னு சொல்லப்படுற கெங்கரையா ஊர் சபைக்கு என்ன பெபையால் அப்படிங்கிற ஒரு சகோதரி என்னது, இப்ப அந்த சகோதரியே நம்மகிட்ட வந்து கேட்டாலும் இப்படி பெண்கள் ஊழியம் செய்யலாமே அப்படிங்கிற கேட்டாலுமே இல்ல, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியம் எது? இப்போ ரோமர் 16வது அதிகாரம் 1ஆம் வசனத்தை பாருங்க. ரோமர் 16வது அதிகாரம் 1ஆம் வசனத்தை ஒருத்தங்க வாசிங்களேன். அவளுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று அவளை உங்களிடத்தில் என்ன செய்யறேன்? உங்களிடத்தில் ஒப்புவிக்கிறேன்னு சொல்றார். அப்ப அவளுக்கு சில உதவி தேவைப்படுது. அப்ப அவங்க தேவைப்படும் போது நீங்க அவங்களுக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொல்ற. அது கெங்கரையா ஊர் சபைக்கு ஊழியக்காரின்னு போட்டிருக்கு. உடனே சொல்லுவாங்க, அவங்க சபை நடத்தலையா அப்படின்னு கேட்டுருவாங்க. நீங்க நல்லா உன்னிப்பா கவனிங்க. கெங்கரையா ஊர் சபைக்கு ஊழியக்காரின்னு போட்டிருக்குதே. இந்த ஊழியக்காரி அப்படின்னு சொல்லும்போது சர்வெண்ட், ஆங்கிலத்தில் சர்வெண்ட்னு போட்டிருக்கு. இந்த சர்வெண்டுடைய சரியான அர்த்தம் என்ன? ஏன்னா நிறைய பேர் மூல பாஷையை பத்தி நம்மகிட்ட எதிர்த்து நிற்காங்க. நீங்களே மூல பாஷையை பார்த்துக்கங்க. கிரேக்க பதத்துல அதாவது டியோகோன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை பயன்படுத்துறாங்க. அதாவது டியோகோனோ அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். அதாவது DIAKONOS டியோகோனோஸ் அப்படிங்கிற வார்த்தை தான் இதுக்கு பயன்படுத்தியிருக்காங்க. டியோகோனோஸ் அப்படின்னா இதுக்கு இங்கிலீஷ்ல எப்படி மொழி பெய்திருக்காங்கன்னா டீக்கன் வச்சிருக்காங்க. எப்படி? டீக்கன் என்ன தெரியுமா? உதவி ஊழியர்னு அர்த்தம். டீக்கன் என்ன அர்த்தம்? உதவிக்காரர். டீக்கனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? உதவிக்காரர், உதவி ஊழியர் அப்படின்னு அர்த்தம். அதை மறந்துடக்கூடாது. இதுதான் அந்த காலத்துல இருந்தது. உதவிக்காரர்களுக்கு ஆங்கில பைபிள்ல பார்த்துக்கலாம், டீக்கன்ஸ் தான் இருக்கும். டீக்கன் அதான் மூலப்பதத்துல, கிரேக்க பதத்துல இந்த ஊழியக்காரிக்கு பேர் வந்து அப்போஸ்தலன் அப்படிலாம் இல்லை. அப்போஸ்தலன், அப்புறம் பாஸ்டர் அப்படிலாம் போடல. ப்ரீச்சர் அப்படியே போட்டிருக்கு, போடல. மூலப்பதத்துல என்ன போட்டிருக்குன்னா டியோகோனோஸ் அப்படின்னு போட்டிருக்கு. மீண்டும் சொல்றேன், DIAKONOS. இந்த வார்த்தை பயன்படுத்துறாங்க மூலப்பதத்துல. அப்ப இந்த வார்த்தைக்கு சரியான அர்த்தம் என்ன? உதவி செய்யக்கூடியவர் அப்படிதான் இருக்க ஒழிய இவங்க உபதேசம் பண்ணக்கூடியவர் பைபிள்ல கிடையாது. அதனால இதெல்லாம் வச்சு இப்படி ஒரு அணி திரண்டு வந்துருவாங்க, உபதேசம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி. அப்படி பைபிள்ல சொல்லப்படல. ஆகிலா பிரிஸ்கில்லா இருந்தாங்க. அதான் பிரிஸ்கில்லா அவங்க ஊழியம் செய்யலையா? அழகா ஊழியம் செஞ்சாங்க, நம்ம எல்லாருக்குமே தெரியுமே.
அப்போஸ்தலர் 18வது அதிகாரத்துல கடைசி பகுதியில் வாசிக்கும் போது அப்போலோ என்கிற ஒரு மனிதனுக்கு கூட ஆலோசனை சொல்லி அவங்க ஊழியம் செஞ்சாங்க. ஆலோசனை கொடுக்கக்கூடிய இடத்துல அவங்க இருக்கலாம். ஆனா சபை அப்படின்னு கூடி வரும்போது அதுல அதிகாரம் செலுத்தக்கூடிய இடத்துல கொண்டு வருவது அது அயோக்கியமா இருக்கும். இது அவங்களை இழிவுபடுத்துறதுக்காக சொல்லல. தேவன் இப்படிதான் ஒழுங்கு வச்சிருக்கிறார். இப்ப நான் தேவன்கிட்ட போய் கேட்க முடியுமா, ஆண்டவர் எனக்கு ஏன் நீளமான கூந்தலை தரலன்னு நான் தேவன்கிட்ட கேட்க முடியுமா? எனக்கு ஏன் தாடி வளருது, அவங்களுக்கு மாதிரி எனக்கு வளராம வைக்கலாம்ல, எனக்கு எப்படி எதுக்கு பண்ணீங்க அப்படி கேட்க முடியுமா? நானு சொல்லுங்க. மீசை எனக்கு தான் வளர்ந்துகிட்டு இருக்கு, அடிக்கடி இது பண்ணிட்டே இருக்க வேண்டியது இருக்கு, எடுத்துட்டு இருக்க வேண்டியது இருக்கு, எனக்கு அவங்கள மாதிரி வரக்கூடாது அப்படின்னு ஆண்டு ஜனப்பட முடியுமா? இது ஒழுங்கு, இது ஆண்டு ஏற்படுத்தி வைத்து யாரா மாத்த முடியுமா? அப்படி மாத்திதான் சில ஊசி போட்டு எப்படியோ அலைஞ்சிட்டு கிடக்கு. சரி, அது வேண்டாம், விட்டுருங்க. அதுல இந்த இது நினைச்சு கூட தயவு செய்து இந்த ஒழுங்கை தயவு செய்து மீறாதீங்க. இந்த ஒழுங்கு வந்து மீறப்படவே கூடாது. அதனாலதான் நான் சொல்லுவேன், ஒரு குடிகார கணவனா இருந்தாலுமே என்ன செய்ய வேண்டியது இருக்கு, கர்த்தருக்குள்ள அவங்களுக்கு கீழ்ப்படிதான் வேண்டியது இருக்கு. அதுக்காக பைலோசி கூட ஜெபிக்க கூடாதுன்னு சொன்னா அதுக்கு நம்ம இடம் கொடுக்கவே வேண்டாம். விசுவாச துரோகத்துக்கு இடம் கொடுக்க கூடாது. செத்தாலும் சாகலாம். தேவனை பற்றுகிற காரியத்துல, தேவனை அறிகிற அறிவு, தேவனை விசுவாசத்தின் மூலமாய் பற்றி கொள்கிற காரியத்துக்கு யார் எதிர்த்துனாலும் அதுக்கு நம்ம கீழ்ப்படிய வேண்டாம், அமைதியா இருந்துடணும். அவ்வளவுதான். எய்த்து பேசக்கூடாது, சண்டை போடக்கூடாது. ஆனா மற்ற எல்லா காரியங்களையும் கீழ்ப்படிந்தான் ஆகணும். ஆனா தேவனை அறிகிற அறிவுல தேவனுக்கு அடுத்த காரியம், அதுவும் தேவனை பற்றுகிற விசுவாசம். இப்போ திடீர்னு ஒரு வீட்டுல உள்ள கணவன்மார் சொல்லுவாங்க, நீ இயேசுவை மறுதளிச்சாதான் நீ வீட்டுக்குள்ள வரணும்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு நீங்க செய்ய வேண்டாம். அந்த ஒரு தடவை மறுதளிச்சுக்கிறேன் அப்படி செஞ்சிருவீங்களா? இல்ல. நான் வீட்டு வாசல் படிலாம் உட்காந்துக்கிறேன், ஆனா நான் மறுதளிக்க முடியாது. எதுனாலும் சொல்லுங்க, ஒரு 100 தோப்புக்காரம் போனாலும் போட்டுருந்தேன், என் கையை காலனாலும் அடிச்சுக்கங்க. இந்த இயேசுவை மறுதளிக்க முடியாது. சரி, நீங்க கூட்டத்து போக கூடாதுன்னு சொல்றீங்க, நான் போகல, அவ்வளவுதான். கூட்டத்து போக கூடாதுன்னு சொல்லி போகல. ஆனா நான் இந்த தேவனை பற்றுகிற, ஒருவேளை நீங்க நான் இருக்கும்போது பைபிள் வாசிக்க கூடாதுன்னு சொன்னா அதுவும் பரவாயில்ல. ஆனா இந்த தேவனை அறிகிற அறிவுல, இந்த தேவனை விசுவாசத்துல பற்றி கொண்டேனே, இதை விட்டு நான் விலக மாட்டேன். அதுல உறுதியா இருந்துதான் ஆகணும். செத்தாலும் சாகலாம். ஆதி நாட்கள்ல பரிசுத்தவான்கள் செத்துருக்குறாங்க. எது நடந்தாலும் பரவாயில்ல. தேவனை மறுதளிச்சு வாழலாமா? அப்படி மறுதளிக்கவே கூடாது. அது ரொம்ப கவனமா ஜாக்கிரதையா ஜீவிக்க வேண்டியது அவசியம் பிரியமானவர்களே. இப்ப நீங்க பாருங்க, இப்ப இவங்க சபை நடத்தலாம் அப்படின்னா எங்கேயாவது இப்படி எழுதியிருக்கிறாரா? இப்ப தீமோத்திக்கு சொல்றாருல, 1 தீமோத்தியில 3வது அதிகாரம் கண்காணிப்பை பத்தி பேசுறாரு, கண்காணியானவனை பத்தி பேசுறாரு. 5வது அதிகாரத்துல மூப்பர்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பேசுறாரு. கண்காணிக்காரர்கள், கண்காணியாளர்கள், உதவியாளர்கள், உக்கிரானக்காரர்கள் எப்படி இருக்கணும். தீத்து 1 அதிகாரத்துல கண்காணிப்பு எப்படி செய்யணும் எல்லாம் பேசுறாருல. அதுல எங்கேயாவது கண்காணிப்பு செய்யக்கூடிய ஸ்திரீகள், மூப்பரா இருக்க வேண்டிய ஸ்திரீகள், ஒரே கணவனை உடையவனாய் தங்களுடைய பிள்ளைகளை ஒழுங்கா வளர்க்கக்கூடிய, அப்படிதான் எழுதியிருக்கிறாரா? எங்க எழுதியிருக்கிறாரா? எழுதல. மூப்பர்கள், கண்காணிகள், உக்கிரானக்காரர் அப்படிங்கிற இடத்துல ஸ்திரீகளை கொண்டு வந்திருக்காரா? அப்படிதாவது தீமோத்தியில, தீத்துல ஒரு இடத்துலயும் கொண்டு வரல. ஆனா முதிர் வயதுள்ள ஸ்திரீகள், பாலிய ஸ்திரீகளுக்கு, அப்படின்னா இளம் ஸ்திரீகளுக்கு, இளம் விதவைகளுக்கோ இளம் ஸ்திரீகளுக்கு என்ன சொல்லணும்? புத்தி சொல்லக்கூடிய இடத்துல வச்சிருக்காங்களா இல்லையா? வச்சிருக்கிறாங்க. அவங்க புத்தி சொல்ல அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த இளம் பிள்ளைகளுக்கு, வாலிப பிள்ளைகளுக்கு புத்தி சொல்வதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனா அவர்கள் மூப்பர் என்கிற ஸ்தானத்துக்கு வந்ததாகவோ, உக்கிரானக்காரனாய் வந்ததாகவோ, அல்லது அவர்கள் கண்காணி என்கிற அந்த இடத்துக்கு வருகிறதுக்காகவோ ஏதாவது உபதேசம் எழுதப்பட்டிருக்கா? எழுதப்படல. அப்ப தேவன் ஆதீனத்தில் ஏற்படுத்தப்பட்டதை மறந்துடக்கூடாது. உண்மைதான், 2 ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, எல்லாம் உண்மைதான். ஏன் இதுல விளையாடுறீங்க? இந்த இதுல ஏன் விளையாடணும்? நான் அதிகாரம் செலுத்துவேன், நான் பேசுவேன் அப்படிங்கிற எதுக்கு? அது அந்த இடத்துக்கு வர வேண்டாம். பவுல் அதுதான் தேவ ஆலோசனையாக இந்த காரியங்களை ஒழுங்குபடுத்துகிறார் என்பதை மறந்துவிட வேண்டாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை கனம் உண்டாவதாக. தசமபாகத்தை குறித்து ஒரு 6-7 நிமிஷத்துல ஒரு 4-5 முடிச்சிருவோம். ஒரு தசமபாகம் அப்படின்னு சொல்லும்போது, இது இன்னைக்கு சபையில பெரும்பாலும் தசமபாகம் கொடுங்கன்னு கேட்டுட்டு இருக்காங்க. இப்ப தசமபாகம் கொடுப்பது பாவமா? தசமபாகம் கொடுப்பது பாவமான்னு கேட்டா பாவம் கிடையாது. தசமபாகம் கொடுப்பது பாவம் கிடையாது. தசமபாகம் கேட்பதுதான் பாவம். ஏன்னா தசமபாகம் அப்படிங்கிறது 10ல் 1, 10th அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. டைத் இஸ் a 10th அப்படின்னு சொல்லுவாங்க. தசமபாகம் கொடுக்கறது அதையும் நான் சொல்லி நான் முடிச்சிருந்தேன். ஏன்னா டைம் அப்படி போயிட்டே இருக்கும், அதனால கொஞ்சம் சீக்கிரமா அதை சொல்லி நான் முடிச்சிருந்தேன். தசமபாகத்தை குறித்த விளக்கம் என்ன? இப்ப தசமபாகம் சொன்ன உடனே இப்ப நிறைய பேருக்கு என்னன்னா, மாசம் மாமூல் அப்படின்னா வழக்கமா கரெக்டா என்ன செய்யணும்? மாத பிறப்புல உடனே தசமபாகம் எடுத்து கொடுக்கணும்னு சொல்லி நான் சொல்றேன். தசமபாகத்தை வலியுறுத்துகிற எந்த ஊழியக்காரனும் கர்த்தருடைய ஊழியக்காரன் அல்ல.
அது தெளிவா நீங்க விளங்கிடணும். தசமபாகம் பழைய ஏற்பாட்டு காலத்துல தான் அது நடைமுறையில இருந்தது ஒழிய, புதிய ஏற்பாட்டு காலத்துல புது உடன்படிக்கையில எந்த இடத்திலையுமே ஒரு ரெஃபரன்ஸ் கூட கிடையாது. தசமபாகம் கொடுக்க வேண்டும் என்கிற கட்டளையை குறித்து ஒரு இடத்துல கூட எவிடன்ஸ் சான்று கிடையாது. உடனே நம்ம சொல்லுவாங்க, மத்திய 23வது அதிகாரம் 23ஆம் வசனத்துல, சீரகத்துல வெந்தயத்து இதுலலாம் நீங்க தசமபாகம் கொடுக்கீங்க, அதையும் செய்யணும் இதையும் விடாதிருக்கணும், நியாயத்தையும் இரக்கத்தையும் விட்டுட்டீங்க, அப்ப இதையும் செய்யணும் அதையும் விடாதிருக்க வேண்டும் சொல்லி ஆண்டவர் பரிசேயர் வேதபாரர்கிட்ட பேசினாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அது பரிசேயர் வேதபாரர்கிட்ட தான் பேசினார், உங்ககிட்ட பேசல. புது உடன்படிக்கையின் போதகர்களுக்கு இவ்விதமான கட்டளை கிடையாது அப்படிங்கிற அறியணும். சரி, அப்படி பரிசேயர் வேதபாரர் அதுவும் ஏசப்பாதானே சொன்னாங்கன்னு சொன்னீங்கன்னா, அப்போ ஒருத்தன் குஷ்டரோகியாகி சுகமாகி வந்தானே, அவனை நீ ஆசாரின்ட்டு போய் காண்பித்த மோசே கட்டளையிட்ட பலியை செலுத்துன்னு சொன்னாரு, அதை செஞ்சிருவீங்களா? நான் கேட்கேன். இயேசு சொன்னார்னு சொன்னீங்களே, இதை செஞ்சிருவீங்களா நீங்க? செய்யுங்க பார்ப்போம். இதெல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும். அப்படின்னா இன்னொரு கூட்டம் எழும்பும். ஏசப்பா எந்த ஆலயத்துல இருந்து புஸ்தகத்துல எடுத்து வாசித்தாரு தெரியுமா? எந்த ஆலயத்துக்கு போக விரும்பினார் தெரியுமா? அந்த ஆலயத்துல என்னெல்லாம் இருந்தது தெரியுமா? குத்து விளக்கு இருந்தது, நான் வைப்பேன் அப்படின்னு சொல்லுவான் ஒருத்தன். அடுத்து புஸ்தக சுருளை எடுத்து வாசிக்கல அவர் அந்த ஆலயத்துக்குள்ள பிரியப்பட்டுதானே உள்ள போனாரு. புஸ்தக சுருளை எடுத்தாரா, வாசித்தாரா? நாங்களும் இப்ப அதை மாதிரி செய்ய போறோம் பாக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கூட்டம் எழும்பும். அதுக்கு நீங்க என்ன சொல்ல போறீங்க? ஏன் என் பையனை விருத்தசனம் பண்ண போறேன், இயேசுவே லூக்கா 2ஆம் அதிகாரத்துல போட்டிருக்கு, அவருக்கே விருத்தசனம் பண்ணிருக்கேன், நான் கொண்டு போறேன்னா இல்லையான்னு பாருங்கன்னு சொன்னா உங்களை ஒண்ணும் செய்ய முடியாதப்பா. இதுதான் இடரலுக்கு எதுவா போயிருவாங்க. இதான் நீங்க ரொம்ப கவனமா இருக்கும். அவர் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றி முடிக்கிறார். நீங்கள் உங்களை இனிமா நிறைவேற்ற சொல்லிட்டு இருந்தாரு, அவரிடத்துல அவர் நியாயப்பிரமாணம் நிறைவேற்றி முடியுது. இது பல வசனங்களை பார்த்து அறியணும். இது என்ன செய்யக்கூடாது, முட்டாள்தனமா சில காரியங்களை பிடிச்சிட்டு தொங்க கூடாது. நீ தசம்பாங்கன்னு சொல்லி வலியுறுத்திக்கிட்டு இருக்காங்க பெந்தைகோஸ்தே போதக பிதாக்கள். குற்றப்படுத்த நினைக்காதீங்க. இது எவ்வளவு புத்தியினம் தெரியுமா? எங்கெங்க போட்டிருக்கு? புதிய உடன்படிக்கையில போடல. எங்க போட்டிருக்கு? தசம்பான்னு சொல்றீங்களே, யாருனாலும் தசம்பான் செலுத்தலாம். இப்ப நீங்களும் யாருனாலும் செலுத்தலாம். 10ல் 1 கொடுக்கலாம், 10ல் 2 கொடுக்கலாம், 10ல் 5 கூட கொடுக்கலாம். தேவனுக்கு நான் செய்யறேன், மனப்பூர்வமா செய்யறதான் தேவன் அங்கீகரிப்பா. அவனவன் கட்டாயமாயும் அல்ல, விசனமாயும் அல்ல, தன் மனதில் நியமித்தபடி உற்சாகமாய் செலுத்த கிடவன். நீ தசம்பான் சொல்றியே, அப்ப பழைய உடன்படிக்கையில யாருக்கு தசம்பான் கொடுக்கப்பட்டது? கர்த்தரே சுதந்திரம் அப்படிங்கிறவங்களுக்கு மட்டும்தான் என்னது தசம்பான் கொடுக்கப்பட்டது. நிலங்களை சீட்டு போட்டு பங்கிடுறாங்க. 12 கோத்திரத்தால ஒரு கோத்திரத்தாருக்கு சுதந்திரமே கொடுக்கப்படலையே. லேவி கோத்திரத்தாருக்கு வாழ்றதுக்கு மட்டும்தான் இடம் கொடுத்தாங்க. சுதந்திரம் ஏதாவது கொடுத்தாங்களா? ஒரு அடி நிலம் கொடுத்தாங்களா? அப்படின்னா சொல்லுங்க, ஒரு அடி கூட நிலம் சொந்தமா யாருக்கு இல்லையோ அப்படிப்பட்டவங்களுக்கு தசமபாகம் கொடுத்துருவோம். என்ன விளையாட்டா இருக்கு? வசனத்தின் வர்றீங்க, யாருக்கு தசமபாகம் கொடுத்தான்னு பார்த்துருவோம். அதையும் ஒரு அடி கூட சொந்தமா உங்களுக்கு இருக்கக்கூடாது. இன்னைக்கு எத்தனையோ ஏக்கர் கணக்க இடத்தை முடித்து விட்ட போதக பிதாக்கள் தசமபாக பிரியர்களா இருக்கிறாங்களே, வெக்கப்படணும். நான் தான் கேட்கேன், முள்ளாலே எடுத்துருவோம். நீங்க தசமதானே கேட்கீங்க. லேவியர்கள் என்ன செஞ்சாங்கன்னு பாருங்க. அந்த லேவியர்களுக்கு சொந்தமா இடம் இருந்ததா பாருங்க. தசமான்னு சொல்லிங்க. உண்மையிலே சொல்ல போனா தசமபாகம் பணமே கிடையாது, அது பொருள் தான். பணம்னு எனக்கு ஒரு இடத்துல காமிச்சிருக்கேன் பார்ப்போம். ஒரே ஒரு இடத்துல அது பணம்னு சொல்லி எனக்கு காமிச்சிருக்கேன். நான் ஊழியத்தை விட்டு என்ன போயிருந்தேன். எதுக்கு நான் பொய் சொல்லிட்டு ஊழியம் செஞ்சுட்டு இருக்கணும்? ஒரு இடத்துல கூட 10ல் 1 தான். அது எதுன்னு தெரியுமா? பொருள் தான் பைபிள்ல இருக்கே ஒழிய பணம் இல்லவே இல்லை. லேவியர்கிட்ட போய் பணத்தை கூடு அப்படின்னு சொன்னாரு இல்ல. உபாகமம் 14வது அதிகாரத்துல கூட அங்கேயும் கூட ஆண்டவர் உன் தேவனாகிய கர்த்தர் தெரிந்து கொண்ட ஸ்தலம் உனக்கு தூரமா இருக்கிறதுனால உன் தசமபாகத்தை எல்லாத்தையும் என்ன செஞ்சிரு, நீ உன் இடத்திலே வித்துட்டு உன் தேவனாகிய கர்த்தர் தெரிந்து கொண்ட ஸ்தலத்துக்கு நீ போய் அங்க போய் அந்த பண முடிப்பை கையில வச்சுக்கன்னு சொல்றாரு. வச்சுட்டு பண முடிப்பை கொண்டு லேவியனுக்கு கொடுன்னா சொன்னாரு. அங்க போய் ஆலயத்துல போய் உனக்கு இஷ்டமானபடி வாங்கி என்ன செய், செலுத்துன்னு சொல்லி அங்க உபாகமம் 14வது அதிகாரத்துல தெளிவா பேசுகிறார். உபாகமம் 14வது அதிகாரம் இந்த வசனத்தை கூட சொல்லியிருந்தேன். உபாகமம் 14வது 25வது 22ல இருந்து சொல்லுவார். நீ தசமபாகத்தை எல்லாம் பிரிச்சு என்ன செய், அது உன் தேவனாய் கர்த்தர் அந்த இடத்துல நீ பணமாக்கின்னு சொல்றாரு. 24 வசனத்துல என்ன சொல்ற, வழி வெகு தூரமா இருந்தா வழி பிரயாணத்தின் வெகு தொலை நிமித்தம் நீ அதை கொண்டு போக கூடாது இருக்கும். எப்படி கொண்டு போக முடியும்? அவன் 100 ஏக்கர் நிலம் வச்சிருப்பான். ஒவ்வொரு ஏக்கர்லயும் மூட்டையா நெல் வந்திருக்கும். உதாரணத்துக்கு மூட்டையா கோதுமை வந்திருக்கும். அவ்வளவு மூட்டையும் தூக்கிட்டு போக முடியுமா?
இன்னைக்கு ட்ரெயின்ல கூட விட மாட்டாங்க, இந்த மாதிரி மூட்டையை கொண்டு போக முடியாது. அப்ப அவர் என்ன சொல்றாரு, அது உன் இடத்துல வித்து பண முடிப்பை கையில கொண்டு போய் அந்த ஆலயத்துல போய் ஆசாரியன்ட்ட பணத்தை கொடுத்துருன்னு சொல்லி சொன்னார். அப்படியே சொன்னாரு. அங்க போய் உன் இஷ்டத்துக்கு என்ன செய், வாங்கி செலுத்தான் சொன்னாரு. ஏன்னா ஆசாரியன் கையில பணம் போனா அவன் கிறுக்கு பிடிச்சிருன்னு அவருக்கு அன்னைக்கே தெரிஞ்சிருக்கு. இன்னைக்கு கிறுத்தனை எவ்வளவு கிறுத்தனா இருக்கு பாருங்க. விசுவாசிகள் ரிக்ஷா வண்டி ஆட்டோ ஓட்டுவாங்களாம், இவங்க ஆடி காரில் தான் ஆடிட்டு போவாங்களாம். எவ்வளவு விளையாட்டு பார்த்தீங்களா? இதுதான் கவனமா இருக்க வேண்டிய பிரியமானவர்களே, ஜாக்கிரதையா இருங்க. அப்படி தசமம் கேட்டா நீங்க சொல்லுங்க, தைரியமா சொல்லுங்க. ஏன் தசமம் கொடுக்குன்னு சொல்றீங்களே, அது பணமா பொருளான்னு சொல்லுங்க. பிரதர் சிஸ்டர், அது அந்த காலத்துல பணம் கிடையாது பார்த்தீங்களா? அப்ப இது என்னது? இது உபாகமம் 14 அதிகாரத்துல 25ஆம் வசனத்துல சொல்றாரு, அதை பணமாக்கி பணமுடிப்பை உன் கையிலே பிடித்து கொண்டு உன் தேவனாகிய கர்த்தரை தெரிந்து கொண்ட ஸ்தலத்திற்கு போய் அங்கே உன் இஷ்டப்படி ஆடு மாடு இது எல்லாத்தையும் வாங்கி செலுத்த சொன்னாரு. அவனுக்கு பணம் இருந்தா இல்லையா? இருந்தது. நீ தைரியமா சொல்லணுங்க. நம்ம பேச மாட்டோம். சத்தியத்தை அறிந்து சும்மா இருக்க வேண்டாம், சொல்லணும். ஒண்ணு அவன் திருந்தணும், இல்ல நம்ம திருத்திக்கிடணும். நம்மளை திருத்திட்டு போயிட வேண்டியதுதான். இப்படி காலாகாலமா மாமூலம் அவங்களுக்கு ஒண்ணு வரணும். 1 லட்ச ரூபாய் சம்பளம்னா 10,000 கொடுக்கணும். 10,000 சம்பளம்னா 1000 ரூபாய் கொடுக்கணும். எங்க படிச்சீங்க? யாரு கொடுத்தா? அப்படி பொருட்கள் தான். ஆபிரகாம் மெல்கிசேதேக்கு கொடுக்கும் போதும் பொருட்களை தான் கொடுத்தான். உடனே ஆபிரகாம் மெல்கிசேதேக்கு கொடுத்தாரு. நான் சொல்றேன், மாம்சமாகி அதாவது சட்டத்திட்டங்கள் ஆகிய நியாயப்பிரமாணத்தை தமது மாம்சத்தினாலே ஒழித்து அப்படின்னு சொல்லி எபேசியர் 2:15 வாசிக்கணும். எல்லாருக்குமே தெரியும். கிறிஸ்துவானவர் தமது மாம்சத்துல நியாயப்பிரமாணத்தை ஒழித்தா, சட்டத்திட்டங்களை நியாயப்பிரமாணம். அப்போ 10ல் 1 அப்படிங்கிறதெல்லாம் அங்க ஒழிக்கப்பட்டுட்டு மனப்பூர்வமா கொடுக்கறதா தெய்வன் அங்கீகரிப்பா. அதுல 10ல் 1 கூட கொடுக்கலாம். தசமபாகம் சொல்லப்பட்ட 10ல் 1 கொடுக்கலாம், 2 கொடுக்கலாம், 3 கொடுக்கலாம், எவ்வளவு நாளும் செய்யலாம். அது தேவனுக்கு எனக்கும் இடைப்பட்ட அந்த அன்பின் உறவு அடிப்படையில தேவனுக்கு எனக்குள்ள தீர்மானம் அது. ஆனா இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி நிர்ணயிக்கிறது மனுஷனுடைய சுய கோட்பாடு. அவைகளுக்கு நீங்களும் நானும் துளியளவும் கீழ்ப்படிய கூடாது. அப்படி சொல்லுகிற ஊழியர்கள் தேவனுடைய ஊழியர்காரர்களுக்கு கிடையாது. அதனாலதான் அப்ப அவங்க வசத்துக்கே போவோமே. சரி, ஆபிரகாம் தசமபாகம் கொடுத்தான், பொருளை கொடுத்தானா? யார் பொருளை கொடுத்தான்? அவன் உழைச்சு கொடுத்தானா? அவன் விளைச்சல வந்தது கொடுத்தானா? கொள்ளையடிச்சு கொடுத்தான். கொடுத்துருவா? அப்படி கேட்கணும் அவங்ககிட்ட. 5 ராஜாக்களையும் அடிச்சு அங்க இருந்து இந்த கொள்ளை பொருளை மீட்டு வந்தான். அது அவன் பொருளா? சொல்லுங்க. அப்படியே பார்த்தா அவன் சகோதரனுடைய பொருள். அவன் சகோதரன் கொடுக்கணும், எல்லாத்தையும் வச்சு கொடுக்கணும். அதுல கொடுத்தான். அப்படி நான் கொடுத்துருவாப்போ, அடுத்தவங்க பொருளை வாங்கி கொடுத்துருவாப்போ. நீ தசமம் எதுலாம் போயிட்டு தெரியுமா? கல்யாணத்துக்கு வரதட்சணை வாங்கினா அதுலயும் தசமம் பாகமா? உண்மை, அதுலயும் தசமம் பாகம். வரதட்சணை ஒரு 2 லட்ச ரூபா வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், 20,000 தசமம் கொடுக்கணும். உண்மை. இன்னைக்கு வாங்குறதுக்குரியா நிக்காங்க போதக பிதாக்கள். எவ்வளவு மோசடி பாருங்க. இது ஒரு பெரிய ஸ்கேம். அதனாலதான் பண்ணோம். முதல்ல எங்க ஊழியக்காரங்க சைக்கிள்ல வந்தாங்க, இப்ப பைக்ல வர்றாங்க, அப்புறம் கார்ல போறாங்க, அப்புறம் பிளைட்ல போறாங்க, அப்புறம் நரகத்துக்கு போறாங்க. எழுதி வச்சுக்கங்க. நம்மளை கேட்டா உடனே குற்றப்படுத்துறேன்னு சொல்லுவாங்க. வாழ்றதெல்லாம் வசனத்துக்கு விரோதமா வாழ்ந்துட்டு குற்றப்படுத்துறாங்களாம். விரியன் பம்பு குட்டிகளேன்னு யோவான்சன் கேட்டாரு, அது குற்றப்படுத்துறதா? ஆவியில் ஆரம்பம் பண்ணி மாம்சத்துக்குள்ளே கடந்து போன கலாத்திய திருச்சபையை திசை திருப்புவதற்கு மாயத்தினால இழுப்புண்டு போன மாயம் பண்ணின பேதுருவையும் அப்போஸ்தலனாகிய பேதுருவையும் பர்னபாவையும் சில யூதர விசுவாசிகளையும் கலாத்திய சபைக்கு எடுத்து காண்பித்தது குற்றப்படுத்துவதா? என்னையும் எம்பிரையும் இப்படிப்பட்டவர்கள் அவருடைய வார்த்தை அரிப்பளவை போல பிளக்கும் என்று சொல்லி அவர்களை சபைக்கு அடையாளம் காண்பித்து கொடுத்தது குற்றமா? வேத பாரகரை பரிசேயர் உங்களுக்கு ஐயோ நீங்க என்னென்ன காரியம் செய்றீங்க, இதெல்லாம் விட்டுட்டீங்கன்னு சொல்லி அவங்களுடைய அட்டூழியங்களை தோலுரித்து காண்பித்தது குற்றமா? தேத்திர சபையை பாழாக்கி கொண்டிருந்த ஏசபேல் என்கிற ஒரு வேசியை அடையாளப்படுத்தி அங்கு தோல் உரித்து காண்பித்தது குற்றமா? பெருகு சபையினுடைய இலட்சணம் சரீரத்தை கரைப்படுத்தினவர்கள், வஸ்திரத்தை கரைப்படுத்தாதவர்கள் என்று சொல்லி சுத்தவான்கள், சுத்தமில்லாதவர்கள், அசுத்தமில்லாதவர்கள், பரிசுத்தமில்லாதவர்கள், இவர்கள் கர்த்தருக்குள்ளானவர்கள், கர்த்தருக்குள் இராதவர்கள் சொல்லி அடையாளப்படுத்தி காண்பித்தாரு யோவான் மூலமா. அப்போஸ்தலன் யோவான் மூலமா 7 சபைகளுக்கு வெளிப்படுத்தப்பட்ட செய்தி தவறான செய்தியா? இல்லை. இதெல்லாம் நீங்க படிக்கணும் பிரியமானவர்களே. அசமா யாரோ ஒருத்தன் கேட்காங்க சொல்லி யாருக்கு கொடுத்துறாதீங்க.
தசமபாகம் என்பது அப்படி பார்த்தா ஒரு அடி கூட சொந்தமா இல்லாதவங்களுக்கு தான் கொடுக்கணும்னு பழைய உடன்படிக்கையில இருக்கு. அந்த டீலிங்காவது வருவீங்களா? வர்றது கிடையாது. சரி, லேவியருடைய ஆஸ்தி அது வஸ்திரம் எங்கப்பா? அந்த வஸ்திர தொங்கல் எங்க? பிரதான ஆசாரியன் பட்டத்தை, கர்த்தருக்கு பரிசுத்தம் சொல்லி பட்டத்தை நெற்றியில போட்டிருக்கணுமே, பட்டத்தை காங்கல. உன் பேருக்கு பின்னால எம்டி பிடி பிடிகேஜி எம்டிகேஜின்னு சொல்லி போடும்போது சாத்தான் உன் இருதயத்துல ஏவனதை நீ கொஞ்சம் கூட உணராம மழுங்கி போய் இருக்கிறியே, இதை குறித்து உனக்கு உணர்வு இல்லையா? எப்படி பாருங்க, அந்த பட்டம் இல்ல, கர்த்தருக்கு பரிசுத்தங்கிற பட்டம் நெற்றியில ஆசாரியன் போட்டிருப்பான்னு சொல்லி பைபிள்ல இருக்கு. ஊரிம் எங்க, தும்மிம் எங்க, மார் பதக்கத்தெங்க, ஏபோத்தெங்க, எங்க எங்கே எங்கே எங்கே? தினந்தோறும் சபையில குத்துவிளக்கு ஏத்திரி, அதெல்லாம் பழைய ஏற்பாடு. அப்ப தசமபாகம் உடனே வந்துருவாங்க. தசமபாகம் வந்து ஆபிரகாம் காலத்திலே வந்துட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. தசமபாகம் வந்து ஆபிரகாம் காலத்திலே வந்துட்டு. யாக்கோவே சொல்றாரு, என்னுடைய எல்லாத்துலயும் தசமபாகம். அப்ப நியாயப்பிரமாணம் கிடையாது இல்ல, அப்ப நியாயப்பிரமாணத்துக்கு முந்தைய வந்துட்டுல பிரதர் அப்படின்னு சொல்லி ஒரு டபார்னு ஒரு பல்டி அடிப்பாங்க. நாங்க விருத்த சேதனம் கூட ஆபிரகாம் காலத்திலே வந்துட்டு. செஞ்சிருவீங்களா? நீங்க செஞ்சிருவீங்களா? கலாத்தியர் 5வது அதிகாரம், டைம் போயிட்டு இருக்கு. கலாத்தியர் 5வது அதிகாரம் 2ஆம் வசனத்துல பாக்குறோம், 3ஆம் வசனத்துல பாக்குறோம். 3ஆம் வசனத்துல, மேலும் விருத்த சேதனம் பண்ணிக்கொள்ளுகிற எந்த மனுஷனும் நியாயப்பிரமாணம் முழுவதையும் நிறைவேற்ற கடனாளியா இருக்கிறான் என்று மறுபடியும் அப்படிப்பட்டவனுக்கு சாட்சியாக சொல்லுகிறேன். விருத்த சேதனம் பண்ணிக்கொள்ளுகிற எந்த மனுஷனும் நியாயப்பிரமாணம் முழுதும் என்ன செய்யணும்? நிறைவேற்றணும். யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை பாருங்க. யாக்கோபு 2வது அதிகாரம் 10ஆம் வசனத்துல, ஒருவன் நியாயப்பிரமாணம் முழுவதையும் கை கொண்டிருந்தும் ஒன்றிலே தவறினால் எல்லாவற்றிலும் குற்றவாளியா இருப்பான். தேவ கட்டளை தானே. விருத்திசனம் பண்ணணும், விருத்திசனம் பண்ணவங்க தான் அதுல பங்கு பெறணும் அப்படிலாம் சொல்றாரு. அப்ப அது தேவ கட்டளை தானே, அது யாரும் செய்ய முடியாது. ஆகினால் பிரியமானவர்களே, இந்த தசமபாகம் அப்படிங்கிற இந்த காரியத்துல நீங்க வரமுறையை கொண்டு வந்தீங்க அப்படின்னா அது கர்த்தருடைய பார்வையில தகாதது. 10ல் 1 இல்லை, 10ல் 1ல் அரைப்பகுதியா இருக்கலாம், காப்பகுதியா இருக்கலாம், 2ஆ இருக்கலாம், 3. அது தேவனுக்கும் உங்களுக்கு அடுத்தது. பொதுவாக தசமபாகம் அப்படின்னு சொல்லும்போது 3 விதமான தசமபாகம் உண்டு. 3 விதமான தசமபாகம் உண்டு. இதை குறித்து வேதத்துல நீங்க குறிச்சுக்கங்க. உபாகமம் 12, உபாகமம் 14 ஆகிய அதிகாரங்கள்ல பார்க்கும்போது அதுல 3 விதமான தசமபாகம் உண்டு. ஒன்று லேவியர்களுக்கு கொடுக்கப்படுவது. இது வருஷத்துக்கு ஒரு முறை செலுத்தப்படுறது. மாதந்தோறும் கிடையாது. மாதந்தோறும் நினைச்சிடாதீங்க. மாதந்தோறும் எங்க அவங்களுக்கு விளைச்சல் உண்டு? மாதந்தோறுமே விளைச்சல் உண்டு கிடையாது. அதையும் இப்ப மாதந்தோறும் ஆக்கிட்டாங்க. இவங்ககிட்ட தசமபாங்கிற பிடியை பிடிச்சோம்னா மாதந்தோறுமா இல்ல வருஷந்தோறுமா அப்படின்னு கேட்கணும். சரி, அதை விட்டுருங்க. அப்போ என்ன சொல்லப்படுற 3 தசமபாகம் உண்டு. ஒன்று வந்து அதாவது 3மே எப்படின்னா வருஷத்துக்கு ஒரு முறை செயல்படுத்துறது. 2 விஷயங்கள் இருக்கு. 3 வருஷத்துக்கு ஒரு முறை செயல்படுத்துற தசமபாகம்னு சொல்லியும் உண்டு. இதை நீங்க அறிந்து கொள்வதற்காக சொல்லுகிறேன். அதுல வருஷந்தோறும் செலுத்துகிற அந்த தசமபாகம் என்பது லேவியர்களுக்கு கொடுக்க வேண்டிய தசமபாகம் அப்படின்னு சொல்லி ஒரு தசமபாகத்தை வைத்திருந்தார். இன்னொன்னு, தன்னுடைய சொந்த குடும்பத்தார் சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சியா இருக்கணும், தேவ சமூகத்துல மகிழ்ச்சியா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இது தசமபாகம் ஏற்படுத்தப்பட்டிருந்தது. இதெல்லாம் சபை காமிச்சு கொடுக்க மாட்டாங்க. லேவியர்களுக்கு உள்ளதை மட்டும் கொடுத்துடணும். நீங்க வச்சிருக்கிற அதே பைபிள் தானே, உபாகமத்துல தான் எழுதியிருக்கு. லேவியனுக்கும் கொடுக்கறத பத்தி போட்டிருக்கு. இன்னொன்னு, அவனுடைய சொந்த குடும்பம், பெரிய குடும்பம், பெரிய ஃபேமிலி வருவாங்க. இன்னைக்கு தான் ஒரு வீட்டுல 2 பிள்ளைகளையும் 3 பிள்ளைகளை ஒரே ஒரு பிள்ளையை மட்டும் பெற்றிருக்காங்க. அந்த காலத்துல 10 பிள்ளைங்க, 15, 20 இப்படி சொல்லி நிறைய பிள்ளைகளை பெற்றெடுக்கிறதுனால அப்போ அந்த பிள்ளைகள்லாம் நினைச்சுவாங்க, எல்லாம் கும்பலா வந்துருவாங்க. சண்டே கிளாஸ் எடுக்கிற மாதிரி அவங்க வீட்டு ஃபேமிலி அப்படியே வந்துருவாங்க. அப்ப எல்லாம் வந்து உட்கார்ந்துருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு என்ன செய்வாங்க, எல்லாரும் வந்து மகிழ்ச்சியா புசித்து போகிறதுக்கு இந்த தசமபாகத்துல அவங்க பங்கடைவாங்க. இதெல்லாம் பைபிள்ல இருக்கு. நான் இல்லாத சொல்ல, பைபிள்ல இருக்கிறத உங்கள்கிட்ட சொல்றேன். தாராளமா உபாகமம் 12, உபாகமம் 14 நீங்க வீட்டுல வாசித்து பார்த்துக்கங்க. லேவி ராமத்திலும் வாசித்துக்கங்க. அப்போ பைபிள்ல அப்போ லேவியர்களுக்குன்னு ஒரு தசமபாகம், நல்லா கவனிங்க. 3 தசமம் இதான். 2வது, தன்னுடைய சொந்த குடும்பத்தார் யாவரும் சந்தோஷப்பட்டு தசமபாகத்துல மகிழ்ச்சியா புசிச்சு சாப்பிடுறதுக்குன்னு சொல்லி, இது 2மே எங்க நடக்கக்கூடியதுன்னா ஆலயத்துல நடக்கக்கூடியது. ஆலயத்துல நடக்கக்கூடியதா அந்த காலத்துல இருந்துச்சு. நீங்க தெரிந்து கொள்வதற்காக சொல்றேன். 3வது ஒரு தசமபாகம் வந்து ஆலயத்துக்குலாம் வர வேண்டாம். எங்கன்னா நம்ம வீடு பக்கத்துல கஷ்டப்பட்டவங்க இருப்பாங்க பாருங்க, திக்கற்றவர்கள், விதவைகள், அனாதைகள், ஏழை எளியவர்கள் இருக்காங்க பாருங்க, நலிவடைந்தோர், அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய தசமபாகம்னு ஒன்று உண்டு.
அவங்க உடனே சொல்லி கொடுத்துதாங்க பாருங்க. எங்க படிச்சாங்க, எந்த பைபிள் காலேஜில் படிச்சீங்க? சொல்ற தப்பையும் சொல்ற பொய்ய கூட ஒழுங்கா பொய் சொல்ல மாட்டாங்க போல, அதுல கூட ஏமாத்து வேலை. நன்மையிலே சொல்றேன் பிரியமானவர்களே, தசமபாகங்கிறது அது ஆசாரியலுக்குரியது. அதை நீங்க எடுத்தீங்கன்னா கர்த்தரை வஞ்சித்திருவீங்க அப்படின்னு. என்ன வஞ்சித்திருவீங்க? அதை நீங்க கொடுக்க மாட்டீங்க. எங்க எப்படி இருக்கு? லேவியர்களுக்கு கொடுக்க வேண்டிய தசம பைபிள்ல தானே இருக்கு. உபாகமம் 14 இருக்கு. லேவியர்களுக்கு கொடுக்க வேண்டியது இருக்கு. வருஷத்துக்கு ஒரு முறை செய்ய வேண்டிய லேவியர்களுக்கு கொடுக்க வேண்டியது, வருஷத்துக்கு ஒரு முறை குடும்பமா தேவ சமூகத்துல லேவியர்களுக்கு கொடுக்கணும். குடும்பமா தேவ சமூகத்துல அதனுடைய பலனை மகிழ்ச்சியோடு கூட அனுபவிக்கணும். அதுக்கப்புறம் ஏழை எளிய ஜனங்களுக்குன்னு கொடுக்க வேண்டிய தசமபாகம். இவ்விதமா தசமபாகத்தை பெரிது இப்படி 3 கூட்டமா அனுபவிக்கிறதுன்னு சொல்லி அந்த காலத்துல தேவன் வழக்கம் வச்சிருந்தா. ஆனா இன்னைக்கு இந்த திருட்டுத்தனத்திலையும் ஒரு உருட்டுத்தனம், இந்த உருட்டுலையும் ஒரு பெரிய திருட்டு, அது எல்லாம் எங்களுக்கு வந்துடணும் அப்படின்னு கேட்குறாங்களே, இது வேதத்துக்கு விரோதமானது, வேதத்துக்கு முற்றிலும் விரோதமானது. இந்த செய்தியை கேட்குற யாரா இருந்தாலும் சரி, என் நம்பர் கூட அதில் இருக்கும், நீங்கள் தாராளமாக இருந்தாலும் அட்ரஸ்லாம் இருக்குது, தாராளமாக நீங்கள் எங்கிட்ட கேட்கலாம். அப்படியா, எப்படி எங்கே இருக்குது வசன ஆதாரம் கேட்கலாம், தாராளமாக உங்களுக்கு சொல்கிறோம். தயவு செய்து தப்பான காரியங்களில் நிலை நின்று அழிவுக்கு நேராக போயிடாதீங்க பிரியமானவர்களே. அதனால் புதிய உடன்படிக்கையின் அடிப்படையில் அந்த தசமபாகத்துடைய காரியங்களை நம்ம தெளிவாக விளங்கி கொண்டு கர்த்தருக்கு நம்மை பூரணமாய் அர்ப்பணிக்கணும். நம்முடைய காரியங்களை, அதான் நம்ம ஊழியத்தின் காரியங்களில் எவ்வளவு நாளும் தேவனுக்காக செய்கிற காரியத்தை மனப்பூர்வமா தேவனுக்கென்று தேவன் மனதிலே ஏவுகிற பிரகாரமா செய்கிறது தான் ஆண்டவர் அங்கீகரிப்பார் ஒழிய, தேவனுக்கும் நமக்கும் இடையில இருக்கிற அன்பின் உறவு, ஐக்கிய உறவு அடிப்படையில செய்யப்படுகிறது தான் கர்த்தர் அங்கீகரிப்பார் ஒழிய, இப்படி 10ல் 1 10ல் 5 அப்படிங்கிற காரியம்லாம் மனுஷனுடைய கோட்பாடு. இதை ஆண்டு கொண்டு வருகிறது இல்லை. அதனாலதான் ஆதி அப்போஸ்தலர்கள் சபைகள்ல இதை கொண்டு வராம, தசமபாகம் சொல்லி கொண்டு வராம, அவனவன் மனதில் நியமித்தபடின்னு தான் கொண்டு வந்தாங்களே ஒழிய வேற எதையும் கொண்டு வரல. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அதனால மேற்கொண்டு என்ன சந்தேகம் இருந்தாலும் நீங்க தாராளமா எழுத்துப்பூர்வமாவோ அலைபேசியை தொடர்பு கொண்டு, என்னுடைய ஃபோன் நம்பரை தொடர்பு கொண்டோ நீங்க தாராளமா கேட்கலாம். ஆனால் வசனத்துக்கு மாற்று விளக்கத்தை தேடாமல் சத்தியத்தை சத்தியமாக அறிந்து கர்த்தருக்குள்ளாக ஸ்திரப்பட்டிருக்க கர்த்தர் சகல கிருபைகளையும் நமக்கு தந்தருள்வாராக. நாம் இருக்க இடத்துல நாம் ஜெபித்து நாம் நிறைவு செய்வோம்.